உன்னதத்தின் தேவனே மை துதிக்கிறோம். மகிமை நிறைந்தவரே மை துதிக்கிறோம். மாட்சிமை நிறைந்தவரே மை துதிக்கிறோம். ஒருவரும் சேரக்கூடாது வெளியில் வாசம் செய்கிறவரே மை துதிக்கிறோம். சோதரிக்கிறோம் 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 சோதரிக்கிறோம். பரிசுத்தமுள்ளவரே மை துதிக்கிறோம். நீர் பரிசுத்தராய் இருக்கிற போல எங்களை பரிசுத்தராய் மாற்றுகிறவரே மக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். ஆலாதுரவா அஷங்கரவலவா ஆவியானவரே மக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். ஆவியானவரே மக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். அப்பா மக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். இயேசுவே மக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எங்களுக்காக கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டு மரித்து அடக்கமணப்பட்டு ஆண்டவரே மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்து எங்களை நேசிக்கிறவரே எங்களை உம்மோடு வைத்து கொள்ளும்படியாய் நீ செய்த மற்ற கிருபைகளுக்காக மக்க நன்றி என்று சொல்லுகிற ஆண்டவரே நன்றி என்று சொல்லுகிறோம். நீ அதிசயமான தேவனாய், அற்புதத்தின் தேவனாய், நீ வல்லமுள்ள தேவனாய், நீ மகிமை நிறைந்தவராய், நீ மாட்சிமை நிறைந்தவராய் இருக்கிறபடியா நாங்கள் உம்மை சோதரிக்கிறோம் 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 சோதரிக்கிறோம்ப்பா. எல்லாவற்றிலும் மேலான என் தேவன் நீ பெரியவராய் உயர்ந்தவராய் சிங்காசனத்தில் வீட்டிருக்கிற தேவனே உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உம்மை சோதரிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்முடைய பிரசன்னத்தினால ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தினால தேவ ஆலயம் அன்று சாலமன் கட்டின தேவ ஆலயத்தை நிரப்பின அதே ஆவியானவர், அதே தேவ பிரசன்னம் இந்த இடத்தில் நீ நிரப்ப போறக்கா நன்றி என்று சொல்லுகிறோம். நன்றி என்று சொல்லுகிறோம். க்ளோரி க்ளோரி ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி என்று சொல்லு இயேசுவே. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் பரிசுத்த ஆவியானவரே. உம்முடைய வல்லமை உம்முடைய வல்லமை இந்த இடத்தில் இறங்குறபடியா உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்தினால இந்த சபை முழுவதும் உம்முடைய வல்லமையால் நிரப்ப போறக்கா நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. மகிமை நிறைந்தவரே, மாட்சிமை நிறைந்தவரே, ஒருவர் காணக்கூடாதவர், ஒருவர் கண்டிராதமாயிருக்கிற நல்ல தேவனே உமக்கு நன்றி என்று சொல்லுகிற ஆண்டவரே. நீ மகிமை நிறைந்தவராய், மாட்சிமை நிறைந்தவரே, உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுகிற ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மை துதிக்கிறோம் தகப்பனே, மை துதிக்கிறோம். நீ நல்லவராய், நீ வல்லவராய், நீ வாக்கு மாறாதவராய், வார்த்தையில் உண்மை உள்ள தேவனாய் நீ இருக்கிறபடி மை துதிக்கிறோம் தகப்பனே. மை துதிக்கிறோம் தகப்பனே, மை துதிக்கிறோம். நீர் அதிசயங்களை செய்கிறவராய், அற்புதங்களை செய்கிறவராய், நீ வல்லமையான தேவனாய், நீ மகிமை நிறைந்தவராய் இன்று எங்கள் மத்தியில் வெளிப்படுகிற கிருபைக்கா உமக்கு நன்றி என்று சொல்லுகிறாண்டவரே. நன்றி என்று சொல்லுகிறாண்டவரே. நன்றி என்று சொல்லுகிறாண்டவரே. உம்மை போல எங்களை நேசிக்கிற இந்த உலகத்தில் யாரும் இல்லை ஆண்டவரே. உம்மையே நாங்கள் பற்றி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நம்பி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. நீ பெரியவராய் உயர்ந்தவராய் நீ இருக்கிறபடியா உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் தகப்பனே. நன்றி என்று சொல்லுகிறோம். சோதரிக்கிறோம் 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 ஆண்டவரே. ஒருவர் ஆண்டவரே நான் இருக்கிறவராய் இருக்கிறேன் என்று சொன்னவர் அப்பா எங்கள் மத்தியில் இருக்கிறபடியாய் உமக்கு நன்றி என்று சொல்லுகிற ஆண்டவரே. எங்கே 2-3 பேர் என் நாமத்தினால கூடி இருக்கிறார்களோ அவர் நடுவில் இருக்கிறேன் என்று சொன்னவர். எங்கள் நடுவில் நீ இருக்கிறபடியா, உம்முடைய பிரசன்னம் இருக்கிறபடியா, உம்முடைய வல்லமை இருக்கிறபடியா, உம்முடைய அற்புதங்கள் இருக்கிறபடியா உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி என்று சொல்லுகிறோம். நன்றி என்று சொல்லுகிறோம் தகப்பனே. உம்முடைய வல்லமையான உம்முடைய கரங்களுக்காக நன்றி என்று சொல்லுகிறோம். உம்முடைய கரங்களோடு கூட இருக்கிறபடியா உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். இயேசுவே உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. இம்மானுவேலே உமக்கு நன்றி என்று சொல்கிறோம். எப்போது எங்களோடு கூட நன்றி என்று சொல்லுகிறேன்டவரே. அப்பா உமக்கு நன்றி. நாதியும் மந்தமா இருக்கிறேன் என்று சொன்னவரே. இதோ நான் சீக்கிரமாய் வரப்போகிறேன் என்று சொன்னவர் எங்களோடு ஆண்டவரே எங்களை கூட்டி சேர்க்கும்படியாய் நீ வரப்போற நல்ல தகப்பனே உமக்கு நன்றி என்று சொல்லுகிறேன்டவரே. நன்றி என்று சொல்லுகிறேன்டவரே. நீ செய்த நன்மைகளை நினைக்கிறாண்டவரே. நீ செய்த அதிசயங்களை நினைக்கிறாண்டவரே. நீ நன்மை செய்கிறவராய், நீ சுற்றி திரிந்திரு வேத சொல்லப்படாண்டவரே. இன்று நன்மை செய்கிறவராய் எங்கள் சபையில் வந்திருக்கிற கிருபைக்காக உமக்கு நன்றி என்று சொல்கிறாண்டவரே. நீ வல்லமையான தேவன் இருக்கிறபடியா நன்றி ஆண்டவரே. வல்லமையான தேவனே உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். எங்கள் வழி நடத்துகிற பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். அப்பா உம்முடைய பிரசன்னம் எங்கள் ஆலயத்தை மூடுகிறபடியா நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்தில் தருகிற ஆவியானவரே. ஆவியானவரே ஒவ்வொருவரையும் நிரப்ப போறக்கா நன்றி என்று சொல்லுகிறோம். நன்றி என்று சொல்லுகிறோம் ஆவியானவரே. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. அப்பா
மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம், 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 சோதரிக்கிறோம். துதியில் பிரியப்படுகிற தேவனே உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் அப்பா. நன்றி என்று சொல்லுகிறோம், நன்றி என்று சொல்லுகிற ஆண்டவரே, நன்றி என்று சொல்லுகிற ஆண்டவரே, நன்றி என்று சொல்லுகிறோம். இயேசுவே உமக்கு நன்றி என்று சொல்லுகிற ஆண்டவரே, நன்றி என்று சொல்லுகிறோம். கிருபை நிறைந்த தேவனே உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். மகிமை நிறைந்தவரே உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எங்களோடு கூட இருப்பவரே உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம், நன்றி என்று சொல்லுகிறோம். அப்பா ஜீவன் அதிபதியே உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். இல்லாதவளை இருக்கிற போல் அழைக்கிற தேவனே உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். ஆண்டவரே நீர் எங்கள் கேடகமாய், எங்கள் கோட்டையாய், எங்கள் துருகமாய், எங்கள் கண்மலையாய் நீ இருக்கிறபடியா உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். ஆண்டவரே நன்றி என்று சொல்லுகிறோம். எங்கள் பலனாயிருப்பவரே, எங்கள் பலனாயிருப்பவரே, எங்கள் பலனாயிருப்பவரே உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். ஆண்டவரே எப்போது எங்களோடு கூட இருக்கிறவரே உமக்கு நன்றி என்று சொல்லுகிற ஆண்டவரே, நன்றி என்று சொல்லுகிறோம். மகிமை நிறைந்தவரே உமக்கு நன்றி என்று சொல்லுகிற ஆண்டவரே, உன்னதத்தின் தேவனே உமக்கு நன்றி. நான் கர்த்தர், நான் மாறாதவர் என்று சொன்னவரே நன்றி என்று சொல்லுகிற ஆண்டவரே, நன்றி என்று சொல்லுகிறோம். இஸ்ரவேலின் ராஜாவே உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். ஆண்டவரே நன்றி என்று சொல்லுகிறோம், நன்றி என்று சொல்லுகிற ஆண்டவரே, நீ பெரியவரே உமக்கு நன்றி என்று சொல்லுகிற ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிற ஆண்டவரே, எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேளைக்காக கொடாடி சோத்திர ஆண்டவரே, ஒரு வார காலமாய் எங்களை அதிசயமாய் நடத்தினரே, அதற்காக உமக்கு நன்றி என்று சொல்லுகிற ஆண்டவரே. ஆண்டவரே ஒரு வார காலமாய் ஆண்டவரே போன எல்லா இடங்களிலும் உடைய கிருபை எங்களை தாங்கினக்கா நன்றி என்று சொல்லுகிறோம். கிருபை எங்களை தூக்கினாக்கா நன்றி என்று சொல்லுகிறோம். ஆண்டவரே நன்றி என்று சொல்லுகிற ஆண்டவரே, போன எல்லா இடங்களிலும் உம்முடைய கிருபை, உம்முடைய தயவு, உம்முடைய காருண்யம் எங்கள் ஒவ்வொருவரையும், எங்கள் சபையில் எல்ரோய் சபையில் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ வழிநடத்தின கிருபைக்காக நன்றி என்று சொல்லுகிற ஆண்டவரே, நன்றி என்று சொல்லுகிறாப்பா. ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே ஒரு குறைவில்லாதபடி எங்களை போஷித்தீரே, அதற்காக நன்றி என்று சொல்லுகிற ஆண்டவரே. எங்கள் ஆண்டவரே எங்கள் பிள்ளைகள், எங்கள் கணவர்கள், எங்கள் மனைவிகள், எங்கள் பிள்ளைகள் எல்லாரையும் நீ பாதுகாத்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்கள் சகோதர சகோதரி பாதுகாத்தீரே, எங்கள் பிள்ளைகளை பாதுகாத்தீரே ஆண்டவரே. எங்கள் சபையை நடத்துகிற எல்லா காரியங்களையும் நீ கூட இருந்தக்கா உமக்கு நன்றி என்று சொல்லுகிற ஆண்டவரே, நன்றி என்று சொல்லுகிற ஆண்டவரே. இதுவரை நடத்தினவரே உமக்கு நன்றி என்று சொல்லுகிற ஆண்டவரே. இந்த ஓய்வு நாளை உம்மோட கரத்தில் எங்களை தருகிற ஆண்டவரே. ஏதாவது குறைகள், ஏதாவது குற்றங்கள் இருந்தால் எங்களை மன்னிங்க ஆண்டவரே, மன்னிங்க ஆண்டவரே. ஒரு விசை கூட எங்களை ஆண்டவரை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. எங்களை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிற ஆண்டவரே. எங்கள் ஒரு விசை கூட எங்களை ஆராய்ந்து அறிய நீ கிருபை தாங்க ஆண்டவரே. நாங்கள் ஆராய்ந்து அறியுங்க ஆண்டவரே. எங்கள் குறைகளை நாங்கள் உணர்ந்து கொள்ள, குறைகளை உணர்ந்து கொள்ள ஒரு கிருபை வரங்கள் ஊற்றுபடும்படியாய் ஆவியானவர் ஊற்றுங்க ஆண்டவரே. ஆண்டவரே குறைகளை உணர்ந்து கொள்ளும்படியாய், குறைகளை உணர்ந்து கொள்ளும்படியாய் நீ ஊற்றுபடியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. நாங்கள் மனமாறுதலை கண்டுகொள்ள கிருபை ஆண்டவரே. அனுதினமும் ஒரு மனமாறுதல் ஆண்டவரே கண்டுகொள்ள கிருபை தாங்க ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை நீர் எங்களுக்கு தந்து எங்களை வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறாண்டவரே. சபை முழுவதும் உம்முடைய பிரசன்னத்தால் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறாண்டவரே. வருகிற பிள்ளைகளை துரிதப்படுத்தி கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிறாண்டவரே. ஆண்டவரே இதுவரை நடத்தின எபனேசர், இதுவரை நடத்தினவர், இனி நடத்த போறக்கா நன்றி ஆண்டவரே. இனி நடத்த போறக்கா எங்கள் சபையில் ஆண்டவருடைய வல்லமை வெளிப்பட போறக்கா நன்றி என்று சொல்லுகிற ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்தால் எங்களை மூட போறக்கா நன்றி என்று சொல்லுகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மாலா தூரபா ஷங்கரபல ஹந்தூரபா கசிக்கரபலபா. ஆண்டவரே உம்முடைய மகிமையினாலே, உம்முடைய மகிமையினாலே ஆண்டவரே வருகிற பிள்ளைகளை நீ நிரப்ப நன்றி என்று சொல்லுகிற ஆண்டவரே. ஆண்டவரே என்ன நோக்கத்தோடு, ஆண்டவரே வியாகுலத்தோடு, பாரத்தோடு, கண்ணீரோடு, கவலையோடு இந்த பிள்ளைகள் வந்திருக்கார், அவர்களை எல்லா துக்கங்களையும் நீ சந்தோஷமாய் மாற்றுகிறபடியா உமக்கு நன்றி என்று சொல்லு ஆண்டவரே. உமக்கு நன்றி என்று சொல்லுகிற ஆண்டவரே. ஆண்டவரே துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுகிறார் என் தேவன் ஒருவரே, என் இயேசு ஒருவரே, என் இயேசு ஒருவரே. அப்பா நீ பிள்ளைகள் எல்லாருடைய வாழ்க்கையில் இருக்கிற துக்கங்கள் மாறட்டும் ஆண்டவரே, கண்ணீர்கள் மாறட்டும், வேதனைகள் மாறட்டும் ஆண்டவரே. இன்னுமை தேடுகிற பிள்ளைகள் ஆண்டவரே, இன்னும் உம்மை தேடுகிற பிள்ளைகளாய் எங்களை மாற்றும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே. இன்னும் நாங்கள் உம்மை ஆராதிக்கிற பிள்ளைகளாய், உம்மை தொழுகொள்ளுகிற பிள்ளைகளாய் எங்களை மாற்றும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே.
ஆண்டவரை இம்மட்டு உதவின எபனேசர் இனி உதவி செய்ய போறாக்கா நன்றி என்று சொல்கிற ஆண்டவரே. இந்த ஆண்டவரே இந்த ஆண்டவரே கூட்டம் துவக்கம் முதல் முடிவு நம்முடைய பிரசனம் எங்களை நடத்த போற கிருபைக்கா நன்றி என்று சொல்கிற ஆண்டவரே. நீர் எங்களோடு வந்த கிருபைக்கா நன்றி ஆண்டவரே. பாடல் பகுதி உம்முடைய கரத்தில் தருவோம், ஆராதனை பகுதி உம்முடைய கரத்தில் தருவோம். நடத்துகிற மகன் நம்முடைய கரத்தில் நீர் ஆளுகை செய்யும்படியா ஜெபிக்கிற ஆண்டவரே. செய்தி கொடுக்கிற மகனை மறுத்து நீர் பேசும்படியா ஜெபிக்கிற ஆண்டவரே. காணிக்கை பகுதிக்கா ஜெபிக்கிற ஆண்டவரே. செய்தி ஆண்டவரே சாட்சி பகுதிக்கா ஜெபிக்கிற ஆண்டவரே. எல்லா பகுதியும் உம்முடைய கரத்தில் வரும். நீர் ஆளுகை செய்ய, நீர் பிரியப்படும்படியாய், நீர் எங்கள் மேல் பிரியப்படும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே. ஆண்டவரே எல்லா துதிக்கான மகிமை உமக்கு செலுத்துகிற ஆண்டவரே. சவுண்ட் சிஸ்டத்தை உம்முடைய கரத்தில் இருக்கு, கீபோர்டு வாசிக்கிற பிள்ளைகள் உம்முடைய கரத்தில் தரும். ஒவ்வொரு பகுதியும் ஆண்டவரே நீர் ஆளுகை செய்யும். சபை முழுவதும் நீர் ஆளுகை செய்யும்படியாய், வருகிற பிள்ளைகளை பலப்படுத்தும்படி ஆளுகை செய்யும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே. மீதிய நேரத்தை உம்முடைய கரத்தில் தரும். ஏதோ ஆண்டவரே உமக்கு உம்முடைய வல்லமை, உம்முடைய பிரசன்னம் இந்த இடத்துல வெளிப்படட்ட ஆண்டவரே. வருகிற பிள்ளைகள் மைமைகளை நடந்த கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்தார், கர்த்தர் என்னோட பேசினார், கர்த்தர் என்னோடு இடைப்பட்டார் என்று சொல்லும்படி ஒரு அனுபவத்தை இந்த சபையில ஊற்றப்படட்டும் இயேசு நாமத்தினால. இப்படி செய்ய போறாக்கா நன்றி ஆண்டவரே. இப்படி செய்ய போறாக்கா நன்றி. மீதிய நேரத்தை நம்முடைய கரத்தில் எல்லாவற்றையும் குமார இயேசு மேல வேண்டிக் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேனினில் இனிமையிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே, அதை தேடி நாடி ஓடியே வருவாய் தினமும் நீ மனமே. அல்லேலூயா. இந்த பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே, அதை தேடியே நாடி ஓடியே வருவாய் தினமும் நீ மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. காசினி தனிலே நேசமதாக கஷ்டத்தை உத்தரித்தே, கசடதை அறுத்து சாபத்தை தொலைத்தார் கண்டுணர் நீ மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. பாவியை மீட்க தாவிய உயிரை தாமே ஈந்தவரா, இன்னும் நேமியம் கருணை நிறைவரம் உண்டு நிதம் துதியன் மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. காலையில் பனி போல் மாயமாய் உலகம் குபாயமாய் நீங்கிவிடும், என்றும் கர்த்தரின் பாதம் நிச்சயம் நம்பு கருத்தாய் நீ மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. துன்பத்தில் இன்பம் தொல்லையில் நல்ல துணைவரம் நேசரிடம், நீயும் அன்பராய் சேர்ந்தார் அனைத்துணை காப்பார் ஆசைக்குள் நீ மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. பூலோகத்தாரும் மேலோகத்தாரும் புகழ்ந்து போற்றும் நாமம், அதை பூண்டு கொண்டாண்டார் பொன்னரர் வாழ்வில் புகுவாய் நீ மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. அதை தேடியே நாடி ஓடியே வருவாய் தினமும் நீ மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே.
கர்த்தருடைய பரிசுத்த மகிமை உண்டாவதாக. தேடி நாடி ஓடி வருவோர் தினமும் நீ மனம். ஹல்லேலூயா. என்ன செய்யணுமா? தேவனை தேடணும். ஹல்லேலூயா. நாடி ஓடி வரணும். அதுதான் கர்த்தர் விரும்புகிற காரியம். கர்த்தரை தேடணும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமத்தை ஓடணும். ஹல்லேலூயா. நம்ம எப்படி கர்த்தருக்காக ஓடுகிறோமோ கர்த்தர் நம்முடைய வாஞ்சைகளை நம்முடைய சித்தத்தை அவர் செய்வார். நம்ம ஓடணும். ஹல்லேலூயா. நம்ம ஒரு கால் கர்த்தருக்காக வைக்கும்போது கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. ஆமென். ரெண்டாவது பாடலாக, நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம், துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை போற்ற வந்தோம் என்ற பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்தும். பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம், துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம், துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளையாய் தெரிந்தெடுத்தீர். மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டீர். உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளையாய் தெரிந்தெடுத்தீர். மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டி. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். வாதைகள் என்னை சூழ்ந்த போது சட்டைகளாலே என்னை மறைத்தீர். வாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்தீர். வாதைகள் என்னை சூழ்ந்த போது சட்டைகளாலே என்னை மறைத்தீர். பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்தீர். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். தேவைகள் நெருங்கி நின்ற போது அற்புதமாக பெருக வைத்தீர். கண்ணீரின் பாதையில் திகைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்தீர். தேவைகள் நெருங்கி நின்ற போது அற்புதமாக பெருக வைத்தீர். கண்ணீரின் பாதையில் திகைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்தீர். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக
நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். தேவைகள் எருகை நெருக்கும் போது அற்புதமாக பெருக வைத்தீர். கண்ணீரின் பாதையில் திகைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்தீர். தேவைகள் நெருக்கி நின்ற போது அற்புதமாக பெருக வைத்தீர். கண்மணியின் பாதையில் திகைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்தீர். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். அவருடைய கிருபைக்காக இம்மூட்டுமாய் நடத்தின அவருடைய கிருபைக்காக, நம்மளை மறவாத அந்த கிருபைக்காக, நம்மளை நோக்கி பார்த்த அந்த கிருபைக்காக, இக்கட்டி நாட்களிலும் நீ மறக்காத ஒரு கிருபைக்காக நல்ல கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி நல்ல உற்சாகமா ஆண்டவரே உம்முடைய மறவாத கிருபைக்காக, உம்முடைய மறவாத கிருபைக்காக, என்னை மேல வைத்த கிருபைக்காக, தகுதி இல்லாத என் மேல வைத்த கிருபைக்காக, இம்மட்டுமாய் என்னை நடத்தின கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. தேவைகள் எல்லாம் நெருக்கின போதும் ஆண்டவரே, கண்மணியே பார்த்தீங்களே ஆண்டவரே, அற்புதமாய் நடத்தினீரே உமக்கு நன்றி அப்பா, அற்புதமாய் நடத்தினீரே உமக்கு நன்றி ராஜா. எத்தனை பேர் இந்த இடத்த சொல்ல முடியும்? நான் இனி ஆண்டவரை அற்புதமாய் நடத்தினார், அற்புதமாய் நடத்தினார், அற்புதமாய் நடத்தினார், அற்புதமாய் நடத்தினார், அவர் அற்புதமாய் நடத்தினார். இது என்னுடைய மேன்மை அல்ல, இதனுடைய கிருபை, அவருடைய கிருபை, இது அவருடைய கிருபை. அற்புதமாய் நடத்துவது அவருடைய கிருபை, நான் நிற்பது அவருடைய கிருபை, நிர்மூலமாக இருப்பது கிருபை, நான் நிற்பதே கிருபை, நான் நிற்பதே அவருடைய கிருபைதா, நான் நிற்பதே அவருடைய கிருபைதா, நான் நிர்மூலமாக இருப்பது அவருடைய கிருபைதா ஆண்டவரே. ஹல்லேலூயா. அவருடைய கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே, கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. நீங்க சொன்ன வார்த்தை கூட ஆண்டவரே நான் மறந்திருப்பேன் ஆண்டவரே, ஆனால் உடன்படிக்கை நிமிர்த்தமாக ஆண்டவரே, நீங்க வைத்த உடன்படிக்கை நீங்க மறக்கல ஆண்டவரே. நான் மறந்தது உண்மைதான் ஆண்டவரே, நான் மறந்து பின்வாங்கி போனது உண்மைதான் ஆண்டவரே. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உன் மேல வைத்த உடன்படிக்கை இருந்தனாலதான் இன்றைக்கு நிற்கிற. நீங்க நிற்பதே நிர்மூலமாகாது இருப்பதோ அவருடைய வார்த்தையினால, அவருடைய கிருபையினால, உங்க மேல வைத்த உடன்படிக்கையினால. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த அறைக்குள்ள வந்தது நீங்களாய் வரவில்லை, கர்த்தர் உங்களை அழைத்தது நிமித்தமாக ஆண்டவர் தான் அழைத்து வந்திருக்கிறார், அவருடைய கிருபை நிமித்தமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நினைச்சிருக்கலாம் இன்னைக்கு ஏன் ஆலயத்துக்கு நான் போகணும், சோர்வா இருக்குதுன்னு. ஆண்டவர் ஏவி எழுப்பியிருப்பாரு, நீ வா வா கண்மணியே நீ வா, நான் அழைத்திருப்பாது. ஆண்டவர் சொல்றாரு, இதெல்லாம் ஏன்னா உன் மேல உன் உடன்படிக்கை வச்சிருக்கிறேன், உன் மேலுடைய வார்த்தையை வைத்திருக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, அதனால நீ நிற்கிற, அதனால நீங்க நிற்கிறீங்க. அந்த அடுத்த கட்டத்திற்கு ஆராதனை அடுத்த கட்டத்திற்கு போவதற்கு முன்பதாக ஆண்டவர் சொல்லாம என்ன நான் தாழ்த்துறேன் ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்துல நான் தாழ்த்துறேன் ஆண்டவரே. ஆண்டவரே ஒரு விசையாய் என்னை கழுவுங்கன்னு சொல்லுங்க அப்பாவிட்ட. அப்பா என்னை ஒரு விசையாய் நான் தாழ்த்துறேன், என்னை கழுவுங்க சொல்லுங்க. டேடிட்ட சொல்லுங்க, அப்பாட்ட சொல்லுங்க. அப்பா இந்த ஒரு வாரம் ஆண்டவரே அநேக இடங்களுக்குலாம் நான் போயிட்டு வந்தேன், வார்த்தைகள் ஆண்டவரே என்னை மீறி பேசின வார்த்தைகள் உண்டு, என்னை மீறி சிந்தின சிந்தனை உண்டு, எத்தனையோ காரியங்கள் இருக்கிறது ஆண்டவரே. ஆண்டாட்டு சொல்லாம, ஆண்டவரே என்னை தகுதிப்படுத்துங்க இந்த ஆராதனைக்கு.
அடுத்த பகுதி போகும்போது என்னை தகுதிப்படுத்துங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்க, என்னை கழுவுங்க, என்னை ஈசோப்பினால கழுவுங்க, என் அக்கிரமங்களை நீங்க உதவி செய்யுங்க, என்னை முற்றிலுமாய் கழுவுங்க, என் பாவங்களை மறைங்க ராஜா, என்னை கழுவுங்க, ஈசோப்பினால் என்னை கழுவுங்க, சுத்த இருதயத்தை கொடுங்க, நிலைவரமான ஆவியை கொடுங்க, என் புதிய இருதயத்தை கொடுங்க. இன்றைக்கு ஆராதனைக்கு போவதற்கு முன்பதாக ஆண்டவரே என்னை சுத்திகரிப்பீராக, என்னை சுத்திகரிப்பீராக. ஆண்டவரே என் பாவ ரத்தாம்பரத்தை போல சிவப்பா இருக்கலாம் ஆண்டவரே, இனி ஒரு விசையாய் உன் ரத்தத்தினால கழுவுங்க, உறைந்த மலையிலும் ஆண்டவரே வெண்மையாய் ஆக்குவீராக. என் இருதயம் ஆண்டவரே உறைந்த மலையிலும் ஆண்டவரே வெண்மையாய் மாறட்டும். சொல்லுங்க, வெண்மையாய் மாறட்டும், வெண்மையாய் மாறட்டும் ஆண்டவரே, வெண்மையாய் மாறட்டும் ஆண்டவரே. பரிசுத்தம் இல்லாம ஆண்டவர் தரிசிக்க முடியாது ஆண்டவரே. எங்க வாய்களை எவ்வளவு அழகாய் பாடலாம் ஆண்டவரே, ஆனா எனக்குள்ள அந்த பரிசுத்தம் இல்லைன்னு ஆண்டவரே என்னுடைய ஆராதனை அங்கீகரிக்கப்பட முடியாதுப்பா. என்னை பரிசுத்தப்படுத்துங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்க. ஆட்டுக்குட்டி ஆண்டவர் ரத்தத்தினால் என்னை கழுவி மீட்டுக்கொள்ளுங்க, மீட்டுக்கொள்ளுங்க ராஜா, மீட்டுக்கொள்ளுங்க, மீட்டுக்கொள்ளுங்க, மீட்டுக்கொள்ளுங்க ராஜா. Thank you Jesus, thank you Jesus. Holy Spirit, எங்கள் ஆராதனை நீங்க அங்கீகரிக்கணும்ப்பா, அங்கீகரிக்கணும். இந்த ஆராதனுடைய துதி கன மகிமை எல்லாம் உமக்கு தான் வரணும் ராஜா. எங்கள் இருதயத்தில் உள்ள எல்லா துதியும் கனமும் உமக்கு தான் வரணும். நான் பாடல் பாட வரல, நான் ஆராதிக்க வந்திருக்கேன். என் பலிபீடம் நெருப்புனால் எரிய வந்திருக்கிற ஆண்டவரே, நான் வெறும் ஆண்டவரை வாயை திறக்க வரல, என் இருதயம் உடையணும் ஆண்டவரே. இந்த ஆராதனை என் இருதயம் உடையணும் ஆண்டவரே, என் ஆராதனை இருதயம் உடையணும் ஆண்டவரே. என் உள்ளுக்குள்ள ஒரு மாற்றம் உண்டாகணும் ஆண்டவரே. என் இருதயத்திலிருந்து ஆராதனை வெளிப்படும்படியாக என்னை ஜெபிக்கிறாப்பா. எங்க சபை ஜனங்களுக்குள்ள ஆண்டவரை இருதயம் உடையட்டும் ஆண்டவரே, இருதயத்துல இருந்து அக்கினி மேல வரட்டும் ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திர ஆண்டவரே. ஒருவேளை இந்த இடத்துல சோர்வோடு வந்திருக்கலாம், அநேக கேள்வியோடு வந்திருக்கலாம், ஆண்டவரை நோக்கி எப்படி நான் ஆராதிப்பதும் வந்திருக்கலாம். பயந்து போய் ஒரு மூலையில் இருந்தவனை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, பராக்கிரமசாலியே ஆண்டவர் சொல்றார். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, பராக்கிரமசாலியே நீ எழும்பு, நீ எழும்பு, நீ எழும்பி ஆராதனை செய்ய, எழும்பி வார்த்தையை தோற, எழும்பி வாய்களை தர, நான் நன்மையினால நிரப்புவேன். கவலையினாலையும் சோர்வினாலையும் கண்ணீர்னாலையும் நிறைந்திருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, பராக்கிரமசாலியே நீ கலங்காத, நீ திகையாத, உன் சூழ்நிலைக்கு மேலாக நான் நிற்கிறேன், உன் கண்ணீருக்கு மேலாக நான் நிற்கிறேன், உன் சூழ்நிலைக்கு மேலாக நான் நிற்கிறேன். அந்த வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது. பராக்கிரமசாலியேன்னு சொல்லி முடிக்கல, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். நான் பராக்கிரமசாலியா இருப்பதனால கர்த்தர் என் கூட இருக்கல, கர்த்தர் என் கூட இருக்கிறதுனால நான் பராக்கிரமசாலியே இருக்கிறேன். கர்த்தர் என் கூட இருக்கிறதுனால நான் நிற்கிறேன், கர்த்தர் என் கூட இருக்கிறதுனால நான் பலன் இருக்கிறது, கர்த்தர் என் கூட இருக்கிற கரங்களை தட்ட முடிகிறது, கர்த்தர் என் கூட இருக்கிற வாய்களை திறக்க முடிகிறது. அதனால நான் சொல்றேன், கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், ஓ பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். நீ தனிமே அல்ல, நீ தனி மனிதன் அல்ல, நீ தனி அல்ல, உன் கண்ணீருக்கு பதில் உண்டு. பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். மனாசே கோத்திரத்திலே ஒருவேளை நீ எளிய குடும்பமா இருக்கலாம், அந்த குடும்பத்திலே நீ சிறியவனா இருக்கலாம், ஆனா ஆண்டவர் உன்னை பார்த்து தான் சொல்றாரு, நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன் கூட இருக்கிறேன். ஒருவேளை எளியவனா இருக்கலாம், யாருமே இல்லைன்னு இருக்கலாம், ஒருவேளை சிறியவனா இருக்கலாம், ஆனா ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்றாரு, நீ தான் எனக்கு தேவை, நீ தான் அந்த பராக்கிரமசாலி, நான் உன்னோட இருக்கிறேன், நான் உன்னோட இருக்கிறேன். அவர் எளியோரை கண்ணோக்கி பார்க்கிற தேவனா, எளியோரை கண்ணோக்கி பார்க்கிற தேவனா. ஆண்டு சொல்லாமா, ஆண்டவரே நான் எளியவன் ஆண்டவரே, எல்லாரும் என் குடும்பம் சிறிய குடும்பம் ஆண்டவரே, நான் எளியவன், நான் சிறிய குடும்பம் ஆண்டவரே. அவனை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் கூட இருக்கிறேன்,
நான் உன் கூட தான் இருக்கிறேன், நான் உன் கூட தான் இருக்கிறேன். அந்த தேசத்துல பெரிய ஆட்கள் எத்தனை பேர் இருந்திருப்பாங்க, பலவான்கள் எத்தனை பேர் இருந்திருப்பாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, சிறியவரை கண்ணோக்கி பார்க்கிற தேவன், எளியவனை கண்ணோக்கி பார்க்கிற தேவன். கர்த்தர் சொல்றாரு, இந்த ஆராதனை வேளையில நான் உன் கூட தான் இருக்கிறேன், நான் உன் கூட தான் இருக்கிறேன், உன்னை விட்டு ஒரு நாள் விலகினது இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லாமா, ஏன் பலன் இல்லை ஆண்டவரே, என்னுடைய ஓட்டம் இல்லை, என்னுடைய ஆற்றல் இல்லை. இன்றைக்கு ஆண்டவரே உம்முடைய பலத்தில் சார்ந்து கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க, உம்முடைய பலத்தில் நிற்க உதவி செய்யுங்க, உம்முடைய பலத்தில் நிற்க சொல்லுங்க, உதவி செய்யுங்க. அதனால வசனம் இவ்வாறு சொல்லுகிறது, கர்த்தருடைய பட்டயம் கிதியோனின் பட்டயமாய் மாறியதா, கர்த்தருடைய பட்டயம் கிதியோனின் பட்டயமாய் மாறியதா. கிதியோனின் பட்டயம் கர்த்தருடைய பட்டயமாய் மாறல, கர்த்தருடைய பட்டயம் இன்றைக்கு ஏன் மேலே வருகிறது. கர்த்தருடைய பலன் என்னுடைய பலனாய் மாறுகிறது, கர்த்தருடைய பலன் என்னுடைய பலனாய் இன்றைக்கு மாறுகிறது. என்னுடைய ஆற்றல் இல்லை, என்னுடைய திறமை இல்லை, கர்த்தருடைய பலன் என்னுடைய பலனாய் மாறுகிறது. என்னோட பலவீனங்களை நீக்கி அவருடைய பட்டயம் மேலே வருகிறது. என்னுடைய கிதியோனின் பட்டயம் இனிமேல் பொருட்டல்ல, என்னுடைய பலன் மேல் பொருட்டல்ல, கர்த்தருடைய பட்டயம் கிதியோனின் பட்டயமாய் மாறுது, கிதியோனின் பட்டயமாய் மாறுகிறது, கிதியோனின் பட்டயமாய் மாறுகிறது. என்னுடைய பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல. ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய பலத்தினால் ஆகாதது, உன்னுடைய பலத்தினால் ஆகாதது, உன்னுடைய பராக்கிரமத்தினால் ஆகாதது. இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய ஆவியினால் ஆகும், என்னுடைய ஆவியினால் ஆகும். பெற்றுக்கொள்ளுங்க, ஆவியை பெற்றுக்கொள்ளுங்க, ஆவியின் பலத்தை பெற்றுக்கொள்ளுங்க. என்னுடைய பட்டயம் அல்ல, என்னுடைய பட்டயம் அல்ல, கர்த்தருடைய பட்டயமாய் மாறட்டும். என்னுடைய பலன் அல்ல, என்னுடைய பலன் அல்ல, ஆவியின் பலன், ஆவியின் பலன் உன்னதத்தின் பலனாய் மாறட்டும். ராஜா, உன்னதத்தின் பலனாய் மாறட்டும். புயலை பார்க்காதீங்க, காற்றை பார்க்காதீங்க. ஆண்டவர் புயல்களுக்கும் மேலாய் தேவனாய் இருக்கிறார், காற்றுக்கும் மேலாய் அவர் நடக்கிற தேவனாய் இருக்கிறார். இன்றைக்கு பாடல் பாடும்போது நான் சொல்றேன், நீங்க பாட 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 சில புயல்களை ஆண்டவர் ஓய பண்ணுவார். ஆமென். சில புயல்களை ஆண்டவர் ஓய பண்ணுவார். இதை தீர்க்கதரிசனமா ஆண்டவர் யாருக்கோ சொல்றாரு, உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு புயல் வீசிக்கொண்டு இருக்கிறது, நான் என்ன செய்வேன் தெரியாம இருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீ வாயை திறந்து பாட 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 இன்னைக்கு ஆண்டவர் சில புயல்களை ஓய பண்ணுவார். புது வழியை நீ காண்பாய், புது வாழ்வை நீ காண்பாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் ஜெபத்தை தள்ளாதவர், என் கண்ணீரை தள்ளாதவர். இந்த பாடல் நல்ல உற்சாகமாக பாட போறோம். நான் சொல்றேன், பாட 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 ஆண்டவர் புயல்களை ஆண்டவர் ஓய பண்ணுவார். கேட்டீரையா, ஜெயம் தந்தீரையா, ஜெபம் கேட்டீரையா, ஜெயம் தந்தீரையா, தள்ளாட விடவில்லையே, தாங்கி நடத்தினீரே, தள்ளாட விடவில்லையே, தாங்கி நடத்தினீரே. புகழ் என்று பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்ததே. புகழ் என்று பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்ததே. நன்றி அப்பா நல்லவரே, என்றும் என்றும் வல்லவரே. நன்றி அப்பா நல்லவரே, என்றும் என்றும் வல்லவரே, என்றும் என்றும் வல்லவரே, என்றும் என்றும் வல்லவரே. கண்ணீரை பார்க்கிறவர், கண்ணீரை கண்டீரையா,
கரம் பிடித்தீரையா, கரத்தை விட்டுட்டு போல அவரு கண்ணீரை கண்டீரையா, கரத்தை பிடித்த அதே ஆண்டவர் கரம் இன்றைக்கு நம்மளோடு பிடித்தீரையா, விண்ணப்பம் கேட்டீரையா, விடுதலை தந்தீரையா, விண்ணப்பம் கேட்டீரையா, விடுதலை தந்தீரையா, புகழ்கின்ற பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது, புகழ்கின்ற பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே, நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. எபினேசர் நீதானையா, விடுதலை கொடுப்பவரே, இதுவரை உதவி நீரே, எபினேசர் நீதானையா, உதவி செய்பவரே, இதுவரை உதவி நீரே, எல்ரோயி நீதானையா, என்னையும் கண்டீரையா, எல்ரோயி நீதானையா, என்னையும் கண்டீரையா, புகழ்கின்ற பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது, புகழ்கின்ற பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே, நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே, என்றும் என்றும் வல்லவரே, என்றும் என்றும் வல்லவரே. உறுதியாய் பற்றி கொண்டே உம்மையை நம்பி உள்ளே, உறுதியாய் பற்றி கொண்டே உம்மையை நம்பி உள்ளே, பூரண சமாதானரே, போதுமே உம் சமூகமே, பூரண சமாதானரே, போதுமே உம் சமூகமே, புகழ்கின்றேன் பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது, புகழ்கின்றேன் பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே, நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே, என்றும் என்றும் வல்லவரே, என்றும் என்றும் வல்லவரே. புகழ்கின்ற பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது, புகழ்கின்ற பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே, நன்றி அப்பா நல்லவரே, இன்றும்
வல்லவரே இன்றும் என்றும் வல்லவரே இன்றும் என்றும் வல்லவரே. சபையில சேர்த்துமா கண்ணீரை கண்டீரையா நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். கரம் பிடித்தீரையா என் கண்ணீரை கண்டீரையா கரம் பிடித்தீரையா. ஒன் மோர் டைம் சொல்லுமா என் கண்ணீரை பார்த்து கண்ணீரை கண்டீரையா என் கரத்தை பிடித்தீரையா. என் விண்ணப்பத்தை கேட்கிறீங்க ஆண்டவர் சொல்லுமா என் விண்ணப்பம் கேட்டீரையா விடுதலை தந்தீரையா விண்ணப்பம் கேட்டீரையா விடுதலை தந்தீரையா. மறுபடியும் சொல்லுங்க விண்ணப்பம் கேட்டீரையான்னு சொல்றேன். ஓ விண்ணப்பம் கேட்டீரையா விடுதலை தந்தீரையா. மறுபடியும் சொல்லுங்க விசுவாசோட விண்ணப்பம் கேட்டீரையா ராஜு ஷேகா தாரா லாகா விடுதலை தந்தீர். இப்போ நல்ல கரல் தட்டியோ புகழ்கின்ற பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்தது புது ராகம் பிறந்தது. வாழ்க்கையில் புது வாழ்வு புகழ்கின்ற பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்தது புது ராகம் பிறந்தது. நன்றி ஐயா நன்றி அப்பா நல்லவரே இன்றும் என்றும் வல்லவரே. நன்றி அப்பா நல்லவரே இன்றும் என்றும் வல்லவரே இன்றும் என்றும் வல்லவரே இன்றும் என்றும் வல்லவரே. நன்றி ராஜா. புயல்களை ஓய பண்ணுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சொல்லாமா புயல்களை ஓய பண்ணினீங்களே உமக்கு நன்றி ஆண்டவரே. புதிய வழியை உண்டாக்கினீரே உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த வனாந்தரத்தில் ஆண்டவரே புதிய வழியை உண்டாக்கினவரே உமக்கு நன்றி. நீங்க சொல்லுங்க, நீங்க ப்ராஃபஸை பண்ணி பேசுங்க, நீங்க உற்சாகமாய் சொல்லுங்க, நீங்க ப்ராஃபஸை பண்ணி பேசுங்க. ஆண்டவரே இந்த வனாந்தரத்தில் புதிய வழியை உண்டாக்கினவரே, புதிய வாழ்வை உண்டாக்கினவரே, புதிய ராகத்தை கொடுத்தவரே, புயல்களை ஓய பண்ணவரே. லாக்கா ஷீகோ தூராக்கா ராதா ராக்கா லாக்கா ஷீகோ தூராக்கா லாக்கா ஈலோகோ ஷீது ராலா லாக்கா தானாக்கு ஓ லாக்கா ஷீதா லாக்கா. அந்த 12 வருடமா அந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீ நம்ம கடந்த சில வாரங்களை ஆண்டவர் இதோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறாரல்ல. லாக்கா ஷீகோ தூக்கா வசனம் சொல்லுகிறது, அநேக ஜனங்கள் இயேசுவை நெருக்கினாங்களாம். இன்றைக்கு அநேக ஜனங்க வந்திருக்கிறாங்க, அநேக ஜனங்க இந்த இடத்துல வந்திருக்கிறோம் சொல்லாமா. ஆனா அவங்களோட எதிர்பார்ப்பு வேற, இந்த பெரும்பாடோட ஸ்திரீயோட எதிர்பார்ப்பு வேற. சொல்லாமா எத்தனையோ பேர் வந்திருக்கலாம், ஆனா இந்த அறைக்குள்ள என்னுடைய எதிர்பார்ப்பு வேற, என்னுடைய பெரும்பாடு வேற, என்னுடைய புயல் வேற, என்னுடைய கண்ணீர் வேற. எத்தனையோ பேர் நெருக்கலாம், ஆனா நான் தொடுவேன் அவரை. நான் இன்னைக்கு நான் தொடுவேன். நான் தொடும் பொழுது என் வாழ்க்கை மாற போகிறது ஐயா. என் வாழ்க்கை மாறுது, என் சூழ்நிலை மாறுகிறது. ஹalleluya. இல்லோகோ ஷீகா தாரகா லாகா லீகோ தீகா ராகா ஷீகோ தூரகா லாகா. எத்தனையோ பேர் நெருக்கலாம், எத்தனையோ பேர் தொடலாம், ஆனா இன்னைக்கு நான் தொடற விதம் வேற, நான் இன்னைக்கு ஒரு தொடற விதம் வேற. ஓ லாகா ஷீகோ தூரகா லாகா. கர்த்தர் கேட்கிறாரு, இந்த அறைக்குள்ள வரும்பொழுது உன்னோட எதிர்பார்ப்பு என்ன? இப்போ நிக்கிறீங்கல்ல, உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன? வாட் இஸ் யுவர் எக்ஸ்பெக்டேஷன்? ராகா தூரகா லாகா ஷீகோ தூரகா லாகா. சொல்லாமா, ஆண்டவரே நான் தொடணும், ஆண்டவரே உம்முடைய தொடணும், ஆண்டவரே உம்மையை தொடணும், ஆண்டவரே. ஐ நீட் a miracle. இன்னைக்கு என் வாழ்க்கையில புயல் ஓயணும் ராஜா. ஓ லாக்கா ஷீகோ தூரக்கா லாக்கா. நான் வந்துட்டு திரும்பி வெறுமையாய் போவதற்காக வரல, நான் திரும்பி வெறுமையாய் போவதற்காக வரல. நான் வந்ததே ஆண்டவரே என்னை நிரப்பும்படியாய் வந்திருக்கிறேன். எஸ் ஜீசஸ், என்னை நிரப்புங்க, என்னை நிரப்புங்க, என்னை நிரப்புங்க. ராக்கா ஷீகோ தூரக்கா லாக்கா. நல்ல 2 நிமிடங்கள் கண்களை கரங்களை தட்டி ஓ ராக்கா ஷீகா தாராக்கா லாக்கா. எஸ் எஸ்
எஸ் ஆண்டவரே. ஓ லாக்கா ஷீகோ தூரக்கா லாக்கா. நான் தொடுவேன் ஆண்டவரே, நான் தொடுவேன் ஆண்டவரே, நான் தொடுவேன் ஆண்டவரே. ஓ லாக்கா ஷீகோ தூரக்கா ராக்கா லேக்கா ஷீகா. ஓ டாட்டா ராக்கா ஷீகா. ஓ லாதா ராதா ராக்கா ஷீகோ லாக்கா தீரக்கா. இந்த ஆராதனை முடியும் போது சொல்லணும், ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கணும், யார் என்ன தொட்டான்னு கேட்கணும், யார் என்ன தொட்டான்னு கேட்கணும். அப்போ நீங்க சொல்லணும், நான் தான் ஆண்டவரை தொட்டேன்னு சொல்லணும். ஓ லாக்கா ஷீகா தீகா. இங்க எத்தனையோ பேர் வந்திருக்கலாம், எத்தனையோ பேர் நிற்கலாம். ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறாரு, ஏராக்கோ ரீகா ஷீகா, நீ எதற்கா இந்த இடத்துல வந்திருக்கிற. ஓப்பா லாக்கா ஷீகா தாராக்கா. ஆமே. அந்த ஸ்ரீ தெரிஞ்சிருச்சு, அன்றைக்கு தேவாலயத்தில் மூடின தேவனுடைய மகிமையினால் மூடின அதே வஸ்திரம் தான் இன்றைக்கு என் மத்தியில் இருக்கிறது, இந்த ஆலயத்தின் மத்தியில் இருக்கிறது. அன்றைக்கு தேவாலயத்தை மூடின அதே வஸ்திரம் தான், அதே வஸ்திரம் தான். அந்த பெரும்பாடுக்கு தெரிஞ்சிருச்சு, அந்த பெரும்பாடு ஸ்திரீக்கு தெரிஞ்சிருச்சு, அதே வஸ்திரம் தான். அன்றைக்கு நான் அந்த தேவாலயத்தை நிரப்ப கூடுமானால் என் சூழ்நிலையை மாற்றுவதற்கு அது ஏமாத்துறோம், அது ஏமாற்றுறோம். இன்றைக்கு அதே வஸ்திர தொங்கல ஆண்டவர் தேவாலயத்தில் மேல வைத்திருக்கிறார், ஆண்டவர் நிரப்பும்படியாய் வைத்திருக்கிறார். எத்தனை பேர் ரிசீவ் பண்றீங்க, எத்தனை பேர் பெற்றுக்கொள்றீங்க, எத்தனை பேர் பெற்றுக்கொள்றீங்க. லாக்கா ஷீகோ தூராக்கா லாக்கா ஷீது ராக்கா திருரோக்கா லாகா ஷீகோ தருமா லாக்கா தாக்கா பூக்கா பாலாக்கா. என்னுடைய ஆவியில நல்ல உணர்றேன். அநேகருக்கு விடுதலைக்காய் நிற்கிறீங்க, விடுதலைக்காய் நிற்கிறீங்க. உங்க கண்ணீர் மாறும்படியாய் நிற்கிறீங்க, நீங்க கண்ணீர் மாறும்படியாய் நிற்கிறீங்க. ஆண்டவர் சொல்றாரு, நான் அருகில் தான் நிற்கிறேன். எஸ், பெற்றுக்கொள்ளுங்க. உன் புயல்கள் ஓய பண்ணுகிறார், உன் புயல்களை ஓய பண்ணுகிறார். ஓ லாக்கா ஷீது ராக்கா தேரேகோ ஷீகோ தூராக்கா மாமா. கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிற பிள்ளைகளே, கர்த்தர் நிரப்பி தான் இன்னைக்கு அனுப்ப போகிறார். கர்த்தர் நிரப்பி தான் அனுப்ப போகிறார். கர்த்தருடைய பிரசன்னத்துக்குள்ள நிற்கிற பிள்ளைகளை ஆண்டவர் நிரப்பி அனுப்ப போகிறார். நம்ம ஒரு தேவைன்னா நம்ம அநேக விஷயங்களை நம்ம தேடுவோம். ஆனா தேடுவதற்கும் கண்ணோக்கி பார்ப்பதற்கும் அநேக வித்தியாசங்கள் இருக்கிறது. கண்ணோக்கி பார்ப்பது, அவன் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறான்னு சொல்லுவான் தெரியுமா. சும்மா பார்ப்பது வேற. ஆனா எனக்கு ஒரு தேவை இருக்குது, இக்கட்டு இருக்குது, பதிலே இல்லைன்னு இருக்கும் பொழுது என் கண்களை ஏறெடுத்து பார்ப்பான். வேதத்தில் அநேக விஷயங்கள் இருக்கிறது. லோத்து அவன் கண்களை உலகத்தோடு ஏறெடுத்து பார்த்தானா. சோதம் குமராவை எடுத்துக்கொண்டு அவன் போயிட்டான். அவனுக்கு ஒரு தேவை இருந்துச்சு. ஆனா அவன் கண்கள் எதை நோக்கி ஏறெடுத்துச்சுன்னா உலகத்தை ஏறெடுத்தும் அவன் போயிட்டான். ஆனா ஆண்டோடைய சமூகத்தில் நிற்கிறான் ஆபிரகாம். அவன் எங்கேயுமே அவன் கண்ணை பார்க்கல, அங்கேயே நிற்கிறான், ஆண்டோடைய சமூகத்திலே நிற்கிறான். லோத்து அவன் கண்ணோக்கி பார்த்துட்டு அவன் போயிட்டான். ஆண்டவர் ஆபிரகாம் அங்கேயே நிற்கிறான். ஆனா அந்த இடத்துல கர்த்தர் சொல்றாரு, கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி உன் கண்களை நீ போய் ஏறெடு, உன் கண்களை நீ ஏறெடு. ஆபிரகாமே அவன் கண்களை ஏறெடுக்கல. ஆபிரகாமை நோக்கி கர்த்தர் சொல்றாரு, இப்போ நீ உன் கண்களை ஏறெடு, இப்பொழுது உன் கண்களை ஏறெடு. நீ பார்ப்பது எல்லாம் நீ சுதந்தரித்துக் கொள்வாய், நீ பார்ப்பது எல்லாம் நீ சுதந்தரித்துக் கொள்வாய். ஆண்டோடைய பிரசன்னத்தில் அமர்ந்திருக்கிற பிள்ளைங்களை பார்த்து இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, இப்பொழுது என் கண்களை நோக்கி நீ பாரு, நீ இப்பொழுது கண்களை ஏறெடு, உன் கண்களை ஏறெடு, உன் கண்களை ஏறெடு. இன்றைக்கு ஆண்டவர் புதிய வழியை உண்டாக்குவார், ஆண்டவர் புதிய வழியை உண்டாக்குவார். லாக்கா ஷீகோ தூராக்கா லாக்கா. ஒருவேளை எல்லா திசையும் அடைந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு ஆபிரகாமை நோக்கி பார்த்து சொல்வதை போல ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, கண்களை ஏறெடுத்து பார், உன் கண்களை ஏறெடுத்து பார். 4 திசையும் அடைந்திருக்கலாம். ஆனா உனக்காய் ஒரு திசையை ஆண்டவர் இன்னைக்கு உண்டாக்குகிறார். கிழக்கும் மேற்கும் வடக்கும் தெற்கும் அடைபட்டு போனாலும் அணையும் என்று நான் எண்ணிய அக்கினி 7 மடங்கானாலும், கிழக்கும் மேற்கும் வடக்கும் தெற்கும் அடைபட்டு போனாலும் அணையும் என்று நான் எண்ணிய அக்கினி
ஏழு மடங்கான கரங்களை என் கண்களை ஏறெடுப்பேன், என் கைகளை உயர்த்திடுவேன், உம்முகம் நோக்கிடுவேன், நான் வெட்கப்படுவதில்லை. கண்களை ஏறெடுப்பேன், என் கைகளை உயர்த்திடுவேன், உம்முகம் நோக்கிடுவேன், நான் வெட்கப்படுவதில்லை. வானமும் பூமியும் மாறினாலும் உம் வார்த்தை மாறாதே. மேல வச்ச வார்த்தை இன்னைக்கு காலையும் மாலையும் தாங்கிடும் தேவன் கரங்கள் தளராதே. வானமும் பூமியும் மாறினாலும் உம் வார்த்தை மாறாதே. காலையும் மாலையும் தாங்கிடும் தேவனின் கரங்கள் தளராதே. கண்களை ஏறெடுப்பேன், என் கைகளை உயர்த்திடுவேன், உம்முகம் நோக்கிடுவேன், நான் வெட்கப்படுவதில்லை. கண்களை ஏறெடுப்பேன், என் கைகளை உயர்த்திடுவேன், உம்முகம் நோக்கிடுவேன், நான் வெட்கப்படுவதில்லை. கண்களை ஏறெடுப்பேன், என் கைகளை உயர்த்திடுவேன், உம்முகம் நோக்கிடுவேன், நான் வெட்கப்படுவதில்லை. கண்களை ஏறெடுப்பேன், என் கைகளை உயர்த்திடுவேன், உம்முகம் நோக்கிடுவேன், நான் வெட்கப்படுவதில்லை. வானமும் பூமியும் மாறினாலும் உம் வார்த்தை மாறாதே. காலையும் மாலையும் தாங்கிடும் தேவன் கரங்கள் தளராதே. வானமும் பூமியும் மாறினாலும் உம் வார்த்தை மாறாதே. காலையும் மாலையும் தாங்கிடும் தேவன் கரங்கள் தளராதே. கண்களை ஏறெடுப்பேன், என் கைகளை உயர்த்திடுவேன், உம்முகம் நோக்கிடுவேன், நான் வெட்கப்படுவதில்லை. கண்களை ஏறெடுப்பேன், என் கைகளை உயர்த்திடுவேன், உம்முகம் நோக்கிடுவேன், நான் வெட்கப்படுவதில்லை. சொல்லாமா வாடும பூமி ஒருவேளை ஒளிந்து போயிருக்கலாம், ஆனா நம்முடைய வாக்கு தத்தம் ஒரு நாள் ஒளிந்து போனது இல்லை ஆண்டவரே. என் மேல நீங்க வச்ச வாக்கு தத்தம் ஒரு நாள் விலகி போகல ஆண்டவரே. என் மேல வச்ச உடன்படிக்கை ஒரு நாள் விலகி போகல ஆண்டவரே. ஆண்டவர் பார்த்து சொல்லாமா, ஆண்டவரே நீங்க வாக்கு தத்தத்துல நீ உண்மை உள்ளவரா இருக்கிறீங்க சொல்லாமா. வாக்குரைத்தவரே நீர் உண்மையுள்ளவரே, நீர் வாக்கு மாறாதவர், நீர் வாக்கு மாறாதவர். வாக்குரைத்தவரே நீர் உண்மையுள்ளவரே, நீர் வாக்கு மாறாதவர், நீர் வாக்கு மாறாதவர். காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் மாறலாம், நீரோ என்றும் மாறாதவர். காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் மாறலாம், நீரோ என்றும் மாறாதவர். நீர் உண்மையுள்ளவரே, நீர் வாக்கு மாறாதவர், நீர் வாக்கு மாறாதவர். வாக்குரைத்தவரே நீர் உண்மையுள்ளவரே,
நீர் வாக்கு மாறாதவர், நீர் வாக்கு மாறாதவர். பொய் சொல்லவோ மனம் மாறவோ நீர் மனிதன் அல்லவே, நீர் மனிதன் அல்லவே. பொய் சொல்லவோ மனம் மாறவோ நீர் மனிதன் அல்லவே, நீர் மனிதன் அல்லவே. நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், நீ சொன்னதை செய்து முடிக்க வல்லவர். நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், நீ சொன்னதை செய்து முடிக்க வல்லவர். காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் மாறலாம், நீரோ என்றும் மாறாதவர். காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் மாறலாம், நீரோ என்றும் மாறாதவர். சொல்லுங்க மாமா. என் கண்களை ஏறெடுப்பேன், என் கைகளை உயர்த்திடுவேன், உன்முகம் நோக்கிடுவேன். நான் வெட்கப்படுவதில்லை, கண்களை ஏறெடுப்பேன், என் கைகளை உயர்த்திடுவேன். உலகத்தை பார்க்கல, உம்முகம் நோக்கிடுவேன். நான் வெட்கப்பட கூடாது ஆண்டவரே, நான் வெட்கப்படுவதில்லை, கண்களை ஏறெடுப்பேன். ஆபிரகாமை போல் நிக்கலாமா? கைகளை ஆபிரகாமை போல் நிக்கலாமா? ஆண்டவர் சொல்றாரு, முகம் இன்னிலிருந்து நீ ஏறெடுத்து பாப்ப பத்தியா, இன்னிலிருந்து ஏறெடுத்து பார்க்கிற ஒவ்வொரு காரியத்தை ஆண்டவர் சொல்றாரு, நீ வாய்க்க செய்வாய். ஆண்டவர் வாய்க்க செய்வார், ஆண்டவர் வாய்க்க செய்வார். எல்லா திசையும் ஒருவேளை அடைந்திருக்கலாம், நீ பார்க்கிற இதுவரைக்கும் எல்லா திசையும் ஒருவேளை அடைந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உனக்காக சொல்லுங்க, டாடி நீங்களே திறங்க, நீங்களே திறங்க சொல்லுங்க. டாடி பாஸ் சொல்லு, நீங்களே திறங்க. சில வெண்கலை கதவுகளை ஆண்டவர் உடைக்கிறார். ஓ ராக்கா சீக்கோ தூராக்கா, சில வெண்கலை கதவுகளை ஆண்டவர் முறிக்கிறார். ஓ லாக்கா தீக்கோ ரிமோ, இரும்பு தாழ்பால்களை ஆண்டவர் முறித்தெறிகிறார் இன்றைக்கு. ஓ லாக்கா சீக்கோ தூராக்கா லாமா. ஆண்டவர் எங்களை தாழ்த்துறோம், நீங்க இறங்கி வந்ததுக்காக நன்றி. எங்க எதிர்பார்ப்பு வேற, நாங்கள் பார்க்குற விஷயம் வேற, நான் நிற்கிற இடம் வேற. நான் உண்மை தொட்ட ஆண்டவரை வல்லமையை மேலே வந்ததுக்காய் ஸ்தோத்திரம். எங்களை நிரப்பினதுக்காய் நன்றி. இந்த அப்பிரோஜனமான நாவையும் துதிக்கிற நாவாய் மாற்றுனதுக்காய் ஸ்தோத்திரம். எங்கள் துதி பலிகளை ஏறெடுத்ததுக்காய் நன்றி, நீங்கள் ஏற்றுக்கொண்டதுக்காய் நன்றி, எங்கள் மத்தியில் உலாவதுக்காய் நன்றி. வார்த்தைகளை நீங்கள் பேசுங்க, பேசும்பொழுது அக்கினியாய் வெளிப்படுவதற்காய் நன்றி. அக்கினியாய் வெளிப்பட போகிறது இன்றைக்கு. நான் சொல்றேன், இன்னைக்கு அக்கினியாய் ஆண்டவர் இறங்கி வருகிற அந்த வார்த்தையின் மூலமாக எங்களை தேடி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த ஆராதனையை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. அமர்ந்திருக்கலாமா?
ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலவெளியிலே விடுதலையோடு அவரை ஆராதிக்க முடியாது தேவன் கொடுத்த கிருபைக்காக அவரை ஸ்தோத்திரிப்போம். இப்பொழுதும் கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாய் இடைபடும்படியாக நம் கண்களை மூடி செபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோப்பா. ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலவேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த நாளில் ஆண்டவரே விடுதலையோடு உம்மை துதிக்க, ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்த கர்த்தர் கொடுத்த வெளியேற பெற்ற தருணத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இப்பொழுதுமாய் தகப்பனே, ஆண்டவரே எங்கள் சூழ்நிலைகளை அறிந்திருக்கிற தேவன், பாதைகளை அறிந்திருக்கிற தேவன், எங்கள் தேவைகளை அறிந்திருக்கிற தேவன், இந்த காலவேளையில் உம்மை நோக்கி வந்திருக்கிறோம் ராஜா. கர்த்தர் எங்களோடு இடைப்படுவீராக. அடியனை மறைத்து நீர் வெளிப்படும்படியாய் செபிக்கிறோம், நீர் பேசும்படியாய் செபிக்கிறோம். துதிக்கிற மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமே செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 7வது வசனம் வாசிப்போம். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். இங்கே இருக்கிற நாம் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட ஆசீர்வாதம்னா, நம் கர்த்தரை நம்பி இருக்கிறபடினால, நம்முடைய நம்பிக்கை அவர் மேலே வைத்திருக்கிறபடினால நாம் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. இந்த எத்தனை சூழ்நிலையில் நாம் வந்திருந்தாலும், தேவைகளோடு வந்திருக்கலாம், அநேக காரியங்களை மனதில் வைத்து இங்கே வந்திருக்கலாம். ஆனால் நம் கர்த்தரை நம்பிக்கையாய் வைத்திருக்கும் போது கர்த்தருடைய பார்வையில் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட சூழ்நிலை காட்டிலும் எல்லா சூழ்நிலையிலும் அவரை நாம் சார்ந்திருக்கும் போது கர்த்தர் நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அது தொடர்ந்து வாசம் 8வது வசனம். அவரை நம்பி இருக்கிற மனுஷன் எப்படிப்பட்ட என்றால், அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாயிருக்கிறதும் மலைத்தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். ஆமென். அவன் செய்கிறதெல்லாம் வாய்க்கும். ஹல்லேலூயா. அவரை நம்பி இருக்கிற மனுஷன் தண்ணீர் அண்டையிலே அவன் நாட்டப்பட்டவனாக இருக்கிறான். கர்த்தருடைய பர்வதத்தில் அவருடைய சமூகத்திலே நாட்டப்பட்டவனாக இருப்பான். அது மாத்திரமல்ல, அவன் கால்வாய் ஓரமாய் வேர்களை விடுகிறது. அவனுடைய ரூட் எங்கே இருக்குன்னா, கர்த்தருடைய இயேசு கிறிஸ்துனுடைய அஸ்திபாரத்தின் மேலே கட்டப்பட்டதாக இருக்கும். ஹல்லேலூயா. அவருடைய ரூட் அந்த வார்த்தையிலே நிறைந்திருக்கிறதா இருக்கும். கர்த்தரை சார்ந்திருக்கிறதுனா, கர்த்தர் மேலே நம்பிக்கை எப்போ வரணும்? இப்போ நான் பாடினது போல் காலங்கள் மாறலாம், ஆனால் அவருடைய வார்த்தை மாறாது. ஹல்லேலூயா. அந்த வார்த்தையிலே நாம் உறுதியாக இருப்போம் என்றால், அந்த வார்த்தையிலே நாம் வேரூன்றி இருப்போம் என்றால், அவரை நாம் சார்ந்திருப்போம் என்றால், அவர் மேலே நம்பிக்கையாக இருப்போம் என்றால், எந்த சூழ்நிலையும் நாம் அசைக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட சூழ்நிலைனா, உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாக இருக்கும். அது சொல்லணுன்னா எப்படி சொல்லணுன்னா, எவ்வளவோ நெருக்கத்தில் இங்கே வந்திருந்தாலும் அவங்கள பார்க்கும்போது அந்த நெருக்கம்லாம் அவங்களுக்கு இருக்குதா இல்லையானே தெரியாது. ஹல்லேலூயா. உஷ்ணம் வரலாம், ஆனால் இலை பச்சையாக இருக்கும். ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. கஷ்டம் வரலாம், ஆனால் கர்த்தரை நம்பி இருக்கிற முகம் பிரகாசமாக இருக்கும். ஹல்லேலூயா. ஒருபோதும் சோர்ந்து, ஏனென்றால் அவர் மேல் நம்ம நம்பிக்கை இருக்கிறது. ஹல்லேலூயா. மனுஷருக்கு பேரில் அல்ல, நம்மை உண்டாக்கின கர்த்தர் பேரில் நாம் நம்பிக்கையாக இருக்கும்போது எந்த சூழ்நிலையாக இருந்தாலும், உஷ்ணம் வருகிற காலமாக இருந்தாலும் பசுமையாய் காணப்படும். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, மழை தாட்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிற மறை போல. ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் சோர்ந்து போகாதபடி விசுவாசத்திலே நிலைத்திருந்து அவர் சொல்லுகிற அந்த கனிகளை கொடுக்கிறவர்களாய் நம்முடைய வாழ்க்கை மாறும். ஹல்லேலூயா. எப்பொழுது என்றால், நாம் கர்த்தரை மாத்திரம் நம்பியிருந்தோம் என்றால். ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் அநேக சூழ்நிலையில் பல நேரங்களில் என்ன பண்ணுறோம், செகண்ட் சாய்ஸ் வச்சுருப்போம். ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணுவோம், ஆனாலும் நம்முடைய நம்பிக்கை சில நேரத்தில் மனுஷனை சார்ந்து இருக்குது, அல்லது சட்டத்திட்டங்களை சார்ந்து இருக்குது. இந்த தேசத்தில் இருக்கும்போது நம்முடைய ஸ்பான்சரோ அல்ல வேலை காரியங்களோ நம்ம மேல் அதிகாரியோ சார்ந்து, இவர் நினச்சார்னா எனக்கு எப்படியாவது
ப்ரமோஷன் கிடைக்கும். இவருக்கு நான் பிரியமாகப்படுறது சில காரியங்களை செய்யணும். அவர் பார்க்குற நேரத்தில் நான் பிரியப்படுத்தணும், நான் செய்கிற வேலை வந்து இவருக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லி அநேக நேரத்தில் பிரயாசப்படுகிறோம். அதெல்லாம் காரணம் அப்படின்னா நம்ம நம்பிக்கை அப்படியே டீவியேட் ஆகி போயிட்டே இருக்கும். அது நமக்கே தெரியாது. நாம் வந்து வேலை ஸ்தலத்தில் உண்மையும் உத்தமமாய் வேலை செய்யணும். ஹல்லேலூயா. ஆனால் யாரை பிரியப்படுத்துகிறது வந்து ரொம்ப முக்கியம். நம்ம வந்து இப்போ பானது போல் நமக்கு வந்து அநேக சூழ்நிலையில் டாக்டர்ஸ் மூலமாக சில காரியங்கள் நடக்கலாம், மருந்து மூலமாக இருக்கலாம். ஆனால் சுகம் கொடுக்கிறவர் கர்த்தர் மாத்திரம். ஹல்லேலூயா. அதே போல் நம்முடைய வேலை ஸ்தலங்களில் உயர்வுகள் வரலாம், அநேக காரியங்கள் ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் உயர்வு அவரிடத்துலேருந்து வருகிறது. நன்மையான எல்லா ஈவும் பூரணமான எல்லா வரமும் பரத்திலே உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து வருகிறது. ஹல்லேலூயா. எனவே நமக்கு அவர் தான் அருளுகிறவர். ஹல்லேலூயா. அவர் நினைக்காவிட்டால் நமக்கு எதுவுமே நடக்காது. அந்த நம்பிக்கை எப்பொழுதும் இருக்க வேண்டும். அப்படி நம்ம சில நேரங்களில் இல்லாத போது பார்த்தீங்கன்னா இதில் வந்து 5-6 வசனங்களை வாசிப்போம். மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து, மனுஷர் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புய பலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, அவர் மேலே நம்பிக்கை வைக்கும் போது அது நமக்கு பிளஸ்ஸடாக மாறுது. ஹல்லேலூயா. பாக்கியவானாய் நம்மை மாற்றுகிறது. ஆனால் அதே கொஞ்சம் டீவியேட் ஆகி நம் மனுஷர் மேலே நம்பிக்கை வைக்கும் போது, மனுஷரை நம்பும் போது, அல்லது நம்முடைய சுய பலத்தினால நான் நல்லா படித்தேன், நான் நல்லா அட்டன் பண்ணேன், நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணேன், நான் வந்து செஞ்சேன் அப்படின்னு சொல்லி என்னுடைய ஹார்ட் ஒர்க்னால தான் இப்படி நடந்தது என்று சொல்லி சில நேரங்களில் நாம் நினைக்கும் போது அது என்ன நடக்கும்னா அப்படிப்பட்ட மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று ஆண்டு சொல்கிறார். நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் அந்த ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கான பலனை கர்த்தர் தான் கொடுக்குறார். ஹல்லேலூயா. நம்ம ஞானமாக பேசுகிறோம், அந்த பேசுகிற அந்த ஞானத்தை கர்த்தர் தான் கொடுக்குறார். சில நேரத்தில் நம்ம சாட்சி சொல்லியிருக்கிறதுல வாகனத்தில் வண்டி ஓட்டி போயிட்டே இருந்தோம், திடீர்னு ஒரு வேகமாக ஒரு வண்டி வந்தது, சட்டுன்னு ஒரு நான் வந்து உஷாராக திருப்பிட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்ம திருப்பலை, ஆண்டவர் தான் திருப்பினார். ஹல்லேலூயா. தூதர் சேனைகள் நம்மை திருப்பினாங்க. நம்ம நிறைய நேரத்தில் நம்ம அசந்து போயிடும், டக்குன்னு முழிப்பேன் திரும்புவோம். பார்த்துருக்கீங்களா? சில நேரங்களில் டிரைவிங் பண்ணும்போதும் சரி, எதிர்க்க வேகமாக வாண்டி வரும்போது சாட்சி சொல்கிறத நம்ம பார்த்துருக்குறோம். ஒரு செகண்ட் தான், ஒரு நொழி, ஒரு நூல் இழை தான், அதில் கூட தூதர் சேனைகள் ஆண்டவர் வந்து கண் விழித்து நம்மை பாதுகாக்கிற தேவன். ஹல்லேலூயா. எல்லாமே அவர் தான். ஒரு ஆமென் சொல்லுமா? ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் எல்லாமுமா இருக்கிறவர் அவர். ஹல்லேலூயா. நம்ம யாரை சார்ந்திருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாளில் அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷனுக்கு உண்டான ஆசீர்வாதத்தை தான் நம்ம இந்த நாளில் பார்க்க போகிறோம். அவரை நாம் நம்பி இருக்கும் போது கர்த்தர் நம்ம எவ்வளமாய் ஆசீர்வதிக்கிறார். இந்த இடத்துல பார்த்தோம், எந்த சூழ்நிலை வந்தாலும், எந்த ஒரு பாலைவனமாக இருந்தாலும், எந்த ஒரு இயலாமை காணப்பட்டிருந்தாலும் அந்த மத்தியிலும் கர்த்தர் நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா. எப்போதென்றால் அவரை மாத்திரம் நான் நம்பி இருக்கணும். ஹல்லேலூயா. அவரை மாத்திரம் நான் நம்பி இருக்கணும். வேதத்தில் அநேகர் வந்து பார்க்குறோம், அவருடைய விசுவாசத்தில் வல்லவர்கள் என்று சொல்லி எபிரேயரில் நம்ம வாசிக்கிறோம். அநேகருடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்தது காரணம் ஆண்டவரை முழுமையாக அவர்கள் நம்பினார்கள். உபத்திரங்கள் வரலாம், பாடுகள் வரலாம், அதில் வாசிச்சிங்கன்னா பின்னாடி தெரியும். அநேக சூழ்நிலைகள், அநேக பாடுகள், அநேக நெருக்கங்கள் அவருடைய வாழ்க்கையில், அவருடைய பாதையில் வந்திருந்தாலும் அவர்களெல்லாம் ஜெயித்தார்கள். எப்படி என்றால் விசுவாசத்தில் வெற்றி கொண்டார்கள். ஹல்லேலூயா. கர்த்தரை நம்பினபடினால, கர்த்தரை மாத்திரம் அவர்கள் நம்பினபடினாலே அவர்கள் அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார்கள். இந்த மனுஷனை நம்பும் போது அந்த காரியத்தை குறித்து 6ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் அந்தர வெளியில் கரளையாய் போன செடியை போலிருந்து நன்மை வருகிறதை காணாமல் வனாந்திரத்தின் வறட்சியான இடங்களிலும் குடியில்லாத ஒவ்வொரு நிலத்திலும் தங்குவான். ஆமென். ஹல்லேலூயா. நன்மை வருகிறதை காணாமல் போன, எப்போனா ஆண்டவரை நாம் நம்பாதபடி மனுஷர்களை நம்பினால். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு நம்பிக்கை, நமக்கு அநேக ஆசீர்வாதங்களை வைத்திருப்பார். நாம் எப்போது மனுஷர்களை நாடி செல்கிறோமோ, அவரை நாம் மனுஷர்களை முழுமையாக நம்புகிறோமோ, அந்த நேரத்தில் நமக்கு ஆண்டவர் வச்சிருக்கிற நன்மையே பார்க்க முடியாது. கர்த்தரை மாத்திரம் நாம் நம்பி இருக்கும்போது கர்த்தர் ஏற்ற நேரங்களில், ஏற்ற காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற தேவன். ஹல்லேலூயா. நம்முடைய தேவைகளை அறிந்திருக்கிற தேவன். நமக்கு என்ன தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். எந்த சூழ்நிலையாய் காணப்பட்டிருந்தாலும்,
இங்கே பாருங்கள், ரெண்டு 4 வசனத்துலையும் பார்க்குற 2 வசனத்தில் அவரை நம்பி இருக்கிறவங்களுக்கு எப்படிப்பட்ட ஆசீர்வாதம், மனுஷரை நம்பி இருக்கிறவங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு சாபம் என்று இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். எனவே அவர்கள் கனி கொடுக்கிறவர்களாய் நாம் மாற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இந்த காலவெளியில் நம்ம எல்லாரும் ஆண்டவரை நம்புகிறோம், ராமன் சொல்லுமா? ஆனாலும் இன்னும் அதிகமாக நம்பணும். அதுதான் ஆண்டவர், இந்த ஆவியானவர் நம்மோடு இடைபடுகிறார். என்னையும் உட்பட நம்ம அநேக நேரத்தில் கர்த்தரை நம்பி இருக்கிறோம். ஆனால் ஏன் நமக்கு இந்த வார்த்தை திரும்ப வருகிறது என்றால், இன்னும் நாம் நம்பிக்கையில் உறுதியாக இருக்கணும். ஹல்லேலூயா! ஆண்டவர் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கை, அவருடைய வார்த்தையின் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கையில் இன்னும் உறுதியாக இருக்கணும். எப்போன்னா, எல்லாம் இருக்கும்போது அல்ல, உஷ்ணமான காலத்திலும் வறட்சியான காலத்திலும். வறட்சியான காலத்தில் ஏன் எப்படி இருக்க முடியும்னா, அந்த வேர் எங்கே இருக்கிறதுனா அவருடைய வார்த்தையில் நாட்டப்பட்டிருக்குது. ஹல்லேலூயா! இன்றைக்கு ஒருவேளை சோர்ந்து போய் வந்திருக்கலாம். அந்த வார்த்தையில் நாம் நாட்டப்பட்டவர்களாக இருக்கும்போது, அந்த வார்த்தையை நாம் நம்பும்போது கர்த்தர் அதை வாய்க்க செய்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா! எனவே ஒரே ஒரு நபரை குறித்து நாம் இந்த நாளில் தியானித்து நாம் ஜெபிக்க போகிறோம். நம்முடைய நம்பிக்கையில் நம்ம அநேக நேரத்தில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, சில நேரத்தில் நான் சொன்னது போல் இன்றைக்கு எல்லாருமே நல்ல நம்பிக்கையோடு ஆண்டவரில் இருக்கிறோம். ஆனால் சில நேரத்தில் இந்த பர்சன்டேஜ் வைஸ் இருக்கிறத கொஞ்சம் மாறும். 99% இருந்தால் கூட ஆண்டவர் 1% மனுஷன் மேலே இருந்தாலும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது 100%. ஹல்லேலூயா! முழுமையான நம்பிக்கை. அவரை முழுமையாக நீங்கள் நம்பி இருந்தீங்கன்னா, இந்த பாடலை பாடினது போல் நம்ம வெட்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா! எந்த சூழ்நிலையிலும் 100% அது வரைக்கும் ஆண்டவர் நம்மளை டெஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பார். ஹல்லேலூயா! நம்முடைய வாழ்க்கையில் சில நேரத்தில் டீவியேட் ஆகி போவோம், நமக்கே தெரியாது. சில நேரத்தில் அந்த பர்சன்டேஜ் 40, 50, 16 அப்படியே போயிட்டே இருக்கும். சர்ச்சுக்கு வரும்போது 80க்கு போவோம், 90க்கு போவோம், வார்த்தை கேட்கும்போது. அடுத்து உடனே வீட்டுக்கு போனோன்னு, கேம்புக்கு போனோன்னு என்ன பண்ணுவோம், அப்படியே மாறும் அந்த பர்சன்டேஜ். ஸோ எப்போ அது 100%க்கு வருதோ உடனே உங்களுக்கு அற்புதம். ராமன் சொல்லுவோமா? ஹல்லேலூயா! அது வரைக்கும் நம்முடைய விசுவாசத்தை கர்த்தர் பலப்படுத்திக்கிட்டே இருப்பார். ஹல்லேலூயா! விசுவாசம் கேள்வினால் வரும், கேள்வி கர்த்தருடைய வார்த்தையினால். வார்த்தையை அனுப்பிட்டே இருப்பார். ராமன் சொல்லுவோமா? உங்களை விடவே மாட்டார். உங்களுக்கு அற்புதம் செய்வதற்காகவே அவர் காத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா! அவர் அற்புதத்தின் தேவன் அவர். ஹல்லேலூயா! நான் உங்களை அற்புதத்தை காண செய்வேன் என்று வாக்கு கொடுத்தவர், அதிசயங்களை செய்கிறவர், தன் ஜனங்களுக்காக எல்லாவற்றையும் செய்கிறவர். ஆனால் நம்ம அவர் மேலே முழுமையாய் சார்ந்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா! முழுமையான ஒரு நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையில் வார வேண்டும். மத்தேயு 6:24 நம்ம பார்க்குறோம். 2 எஜமானுக்கு நம்ம வாசிங்க. மத்தேயு 6:24. ஆமென். ஹல்லேலூயா! எனவே அது முடியவே முடியாது. நம்ம சொல்லலாம், நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம், ரெண்டுத்தையும் நான் பேலன்ஸ் பண்ணிட்டு, முடியவே முடியாது. ஆண்டவர் மாத்திரம் நம்ம முழுமையாக, நம்ம ஆண்டவரை முழுமையாக நம்பினோன்னா மனுஷனை ஒரு காலம் நம்ப மாட்டோம். ஹல்லேலூயா! அதே போல் மனுஷனை நம்பிட்டோன்னா ஆண்டவர் மேலே நான் விசுவாசமாக இருக்கிறேன்னு சொல்லலாம், ஆனால் அந்த நம்பிக்கை முழுமை கிடையாது. இன்றைக்கு ஆவியானவர் நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா! நம்முடைய நம்பிக்கை முழுமையாய் காணப்பட வேண்டும். ஒரே ஒரு மனுஷனை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். தாவீதை குறித்து அவருடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கும்போது பலதரப்பட்ட சூழ்நிலை அவருடைய வாழ்க்கையில் காணப்பட்டது. எல்லாவற்றிலும் அவன் கர்த்தரை சார்ந்திருந்தான் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா! அவன் எப்பொழுதும் சார்ந்திருந்தவனாய் காணப்பட்டான். அநேக காரியங்களை அவருடைய வாழ்க்கையில் அற்புதமாய் நடத்தினார். ஒரே சங்கீதத்தை வாசிப்போம். சங்கீதம் 27 சங்கீதம் 1-6 வரை வாசிப்போம். இன்றைக்கு நாம் தியானிக்கிற காரியம் 1 சங்கீதம் 27 1-6. என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? என் சத்துருக்களும் என் பகைஞருமாகிய பொல்லாதவர்கள் என் மாம்சத்தை பட்சிக்க என்னை நெருக்கையில் அவர்களே இடறி விழுந்தார்கள். எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. என் மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாயிருப்பேன். ஆமென். ஹல்லேலூயா! இதிலே நான் நம்பிக்கையாக இருப்பேன். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து
என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கன்மலையின் மேல் உயர்த்துவார். இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். அது நிமித்தம் அவருடைய கூடாரத்திலே நான் ஆனந்த பலிகளை இட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன். ஆமென். ஹல்லேலூயா. முதல் 3 வசனங்களை நான் வாசிக்கும்போது தாவீது சொல்லுகிற காரியம், கர்த்தர் எனக்கு வெளிச்சமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய வாழ்க்கையில் அநேக சூழ்நிலையில் அந்த இருளான பாதையில் அவன் சென்றபோது கர்த்தர் அவனுக்கு வெளிச்சமாக இருந்தார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை லைஃப்பில் அநேக நேரத்தில் அந்த இருளான பாதைக்குள்ளே கடந்து செல்ல முடியும், அநேக சென்றிருக்கலாம். ஆனால் அதன் மத்தியிலே கர்த்தர் அவனுக்கு வெளிச்சமாக இருந்தார். ஹல்லேலூயா. அவனை அந்த இருளில் எப்படி போவது என்று தெரியாத ஒரு சூழ்நிலையின் மத்தியில் கர்த்தர் அவனுக்கு வெளிச்சமாக இருந்தார். அதே போல் கர்த்தர் அவனுக்கு ரட்சிப்பாக இருந்தார். எத்தனையோ இக்கட்டான சூழ்நிலைகளை அவனை விடுவித்து அவனை ரட்சித்தார். ஹல்லேலூயா. எத்தனையோ சூழ்நிலை 3வது வசனத்தில் நான் பார்க்குறோம், அவன் சோர்ந்து போய் அநேக நேரங்களிலே அவன் சோர்ந்து போன வேளையில் கர்த்தர் அவனுக்கு 3வது வசனத்தில் என்ன சொல்கிறோம், எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது, என் மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாயிருப்பேன். ஆமென். ஹல்லேலூயா. அவர் மேலே அந்த நம்பிக்கையோடு காணப்பட்டான். கர்த்தர் அவனுக்கு பலனாக இருந்தார். சோர்ந்து போன நேரங்களிலே பலனாக இருந்தார். இக்கட்டு நேரங்களிலே அவனை விடுவித்தார். இருளான பாதையில் அவன் சென்றபோது அவனுக்கு வெளிச்சமாய் ஆண்டவருக்கு வெளிப்பட்டார். ஹல்லேலூயா. எனவே அந்த காரியத்திலே அவன் எப்போதும் நம்பிக்கையாக இருந்தான். எப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ளே நான் கடந்து சென்றாலும் ஒரு சம்பவத்தை நாம் பார்ப்போம். 2 சாமுவேல் 21ஆம் அதிகாரம். 2 சாமுவேல் 21ஆம் அதிகாரம் 15-17 வாசி. பின்பு பெலிஸ்தியர் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் செய்தார்கள். அப்பொழுது தாவீதும் அவனோடு கூட அவன் சேவகரும் போய் பெலிஸ்தியரோடு யுத்தம் பண்ணினார்கள். தாவீது விடாய்த்து போனான் என்று சொல்லப்படுகிறது. வாசிங்க. அப்பொழுது 300 ஷேக்கல் நிறை வெண்கலமான ஈட்டியை பிடிக்கிறவனும் புது பட்டயத்தை அறையிலே கட்டி கொண்டவனுமான இஸ்பேனாய் என்னும் ராட்சச புத்திரில் ஒருவன் தாவீதை வெட்ட வேண்டும் என்று இருந்தான். செருயாவின் குமாரனாகிய அபிஷை ராஜாவுக்கு உதவியாக வந்து பெலிஸ்தியனை வெட்டி கொண்டு போட்டான். அப்பொழுது தாவீதின் மனுஷர் இஸ்ரவேலின் விளக்கு அணைந்து போகாதபடிக்கு நீர் இனி எங்களோட யுத்தத்திற்கு புறப்பட வேண்டாம் என்று அவனுக்கு ஆணையிட்டு சொன்னார்கள். ஆமென். ஹல்லேலூயா. இந்த இடத்துல ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். அவன் மிகவும் விடாய்த்து போனான் என்று பார்க்கிறோம். அந்த யுத்தத்தில் அவன் மிகவும் சோர்ந்து போன அந்த சூழ்நிலையின் மத்தியில் கர்த்தர் அவனுக்கு பலனாக இருந்தார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அந்த 16வது வசனத்தில் பார்க்குறோம், அவனை கொல்ல நினைக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். எப்படியாவது அவனை கொன்று போட வேண்டும் என்று சொல்லி ஒரு பெரிய ஒரு திட்டத்தை அங்கே வைத்திருந்த போது அந்த இடத்திலிருந்து கர்த்தர் அவனை ரட்சித்தார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அந்த இடத்துல பார்க்குறோம் 17வது வசனத்தில் அவங்க சொல்கிறாங்க, இஸ்ரவேலின் விளக்கு அணைந்து போகாதபடி இனி நீ எங்களோட யுத்தத்திற்கு வர வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இஸ்ரவேலின் விளக்கு அணைந்து போகாது. அப்போ தான் அவர் சொல்கிறார், கர்த்தர் என் வெளிச்சமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் என் வெளிச்சமாக இருக்கிறார், கர்த்தர் என் ரட்சிப்பாக இருக்கிறார், கர்த்தர் என் பலனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் எனக்கு பலன் கொடுப்பார். அவர் இந்த இருளான அந்த பாதையில் நாம் நடந்திருந்தாலும் கர்த்தர் நமக்கு வெளிச்சமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. 23வது சங்கீதத்தில் நாம் வாசிக்கிறோம், மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்படுகிறேன், தேவரீர் என்னோடு கூடவே இருக்கிறேன். ஹல்லேலூயா. அந்த நம்பிக்கை அவனுக்கு இருந்தது. அதனால தான் அவன் சொல்கிறான், நான் தொடர்ந்து அதை செய்வேன். இந்த இடத்துல பார்க்குறோம், எத்தனையோ சூழ்நிலைகள் கண்ணிகள் வைக்கப்பட்டிருந்தாலும் அதிலிருந்து கர்த்தர் அவனை விடுவித்தார். ஹல்லேலூயா. அதனால தான் அவன் சொல்கிறான், கர்த்தர் எனக்கு ரட்சிப்பாக இருக்கிறார். எத்தனை சூழ்நிலைகள் என்னுடைய வாழ்க்கையில் வந்திருந்தாலும் அதிலிருந்து என்னை ரட்சிக்க அவர் போதுமானவர். ஹல்லேலூயா. எத்தனை இருளான பாதைகளில் நான் நடந்தாலும் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாக இருக்கிறார், அவர் எனக்கு பலனாக இருக்கிறார். அவர் அந்த காரியத்தில் நான் எப்படி இருப்பேன், அதான் தலைப்பு. அதில் நான் எப்படி இருப்பேன், நம்பிக்கையாக இருப்பேன். ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா.
அந்த வார்த்தையில், அந்த காரியத்தில் நான் எந்த சூழ்நிலைக்குள்ளே கடந்து சென்றாலும் அதில் நான் நம்பிக்கையாக இருப்பேன் அப்படின்னு தாவீது சொல்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் எந்த ஒரு காரியம் நடைபெற்றாலும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது அவர் மேலே நாம் நம்பிக்கையாக இருக்க வேண்டும். அவர் மேலே நாம் நாட்டப்பட்டவர்களாக இருக்கும்போது கர்த்தர் நம்மை விடுவிக்க வல்லவராக இருக்க. இருளான பாதையாக இருந்தாலும், எத்தனைப்பட்ட இருளாக இருந்தாலும் நாம் நினச்சிக்கொள்ளணும், அந்த இருளிலிருந்து நம்மை மீட்டெடுத்த தேவன் அவர். ஹல்லேலூயா. அந்த காலத்திலிருந்து ஆச்சரியமான ஒளியிடத்தில் நம்மை வரவழைத்தார். கொலோசியர் 1, அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்தில் இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலை ஆக்கினவர். கொலோசியர் 1:13 வாசிங்க. இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. இருளின் அதிகாரத்தில், அடிமைத்தனத்தில் இருந்தாலும் அந்த இருளிலிருந்து நம்மை மீட்டெடுத்தார். ஹல்லேலூயா. அவர் நமக்கு எங்கே கொண்டார்? குமாரனுடைய ராஜ்யத்தில் வெளிச்சத்துக்கு நேராக, வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நம்மை மாற்றினார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நம்மை மாற்றினார். ஹல்லேலூயா. அந்த இருள் ஏனென்றால் அவர் நமக்கு வெளிச்சமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. தாவீதுக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவருக்கு விடுதலை தந்தார். அது மாத்திரமல்ல, தமது அன்பின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கினார் என்று பார்க்கிறோம், ரட்சித்தார் என்று பார்க்கிறோம். எனவே எந்த சூழ்நிலையாய் காணப்பட்டிருந்தாலும் அவர் மேல் நாம் நம்பிக்கை வைத்திருக்கணும். நாம் பாடினது போல 7 மடங்கு சூடானாலும் அவர் மேலே நம்பிக்கை. ஹல்லேலூயா. நம்ம அந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கும்போது அவங்க ஆண்டவர் மேலே மிகவும் வைராக்கியமாக இருந்தாங்க. அந்த நம்பிக்கையில் உறுதியாக இருந்தாங்க. ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலை நடந்தாலும் நாங்கள் என்ன பண்ணுவோம்? வணங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி, ராஜாவின் கட்டளையாக இருந்தாலும் அதை தள்ளி அவங்க என்ன பண்ணாங்க? ஆண்டவர் மேலே நம்பிக்கையாக இருந்தாங்க. அவர்கள் நம்பினதுனால கர்த்தர் அவர்களை விடுவித்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கும் நமக்கு விடுதலைக்காக நிறைய நேரம் நம்ம போராடிட்டு இருக்கிறோம். அதன் மத்தியில் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது, நீ முழுமையாய் கர்த்தரை நம்பினால் கர்த்தர் நிச்சயம் விடுதலை தருவார். ஹல்லேலூயா. முழுமையாய் நம்ம ஆராதனையில் போடும்போது, எப்படியாவது அந்த வஸ்திரத்தை தொட்டால் எனக்கு விடுதலை கிடைக்கும்னு சொல்லி முழுமையாக நம்பினா. ஒருவேளை யோசிச்சு பாருங்கள், அந்த இடத்துல அவளுக்கு கொஞ்சம் கூட தயக்கமே இல்லை. 100% இருந்ததுனால தான் தொட்டா. ஒருவேளை அந்த 1% இருந்தால் கூட நினச்சிருப்பா, நம்ம தொட்டு ஏதாவது நமக்கு சுகம் கிடைக்கலன்னா என்ன அவமானம் ஆகும், எவ்வளோ ஒரு பிரச்சனை வரும்னு சொல்லி ஒரு சின்ன சந்தேகம் வந்திருக்கும். அவள் 100% நம்பினதுனால. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் முழுமையாய் நான் நம்பும்போது கர்த்தர் நிச்சயம் அற்புதத்தை செய்வார். இந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ குறித்து நம்ம பார்க்கும்போது நமக்கு தெரிந்த வசனம், அவங்க விடுதலை பெற்றுக்கொள்கிறாங்க. அந்த 7 மடங்கு இங்கே சூடாக்கின போதும் கர்த்தர் அவர்களை விடுவித்தார். அப்போது நேபுகாத்நேச்சார் சொல்கிற அந்த வார்த்தையை நம்ம பார்ப்போம். தானியேல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம். இது தெரியாதவங்களுக்காக நம்ம திருப்பி வேணும் கூட வாசிப்போம். நம்ம 16, 17 கூட வாசிங்க. 16. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நேபுகாத்நேச்சாரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. நீங்களாக்கி விடுவிப்பார். அப்படி விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் அந்த தவறை செய்ய மாட்டோம்னு சொல்லி கர்த்தர் பேரில் அந்த வார்த்தையில் நம்பிக்கையாக இருந்தாங்க. இதை நேபுகாத்நேச்சாரே சொல்கிற அந்த வசனத்தை வாசிப்போம். 28வது வசனம். அப்பொழுது விடுதலை ஆன பிறகு நேபுகாத்நேச்சார் அங்கே சொல்கிற காரியம், அப்பொழுது நேபுகாத்நேச்சார் வசனித்து, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்ததினால் அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. மனுஷனுடைய வார்த்தையை தள்ளி கர்த்தரை நம்பினபடினால. யார் சொல்றாங்கன்னா, யார் அவங்கள சாகடின்னு நினைச்சாரோ அந்த ராஜா சொல்ற வார்த்தை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம மனுஷன் அநேக நேரத்தில் மனுஷனை பிரியப்படுத்து, இந்த மனுஷனை பிரியப்படுத்தணும்னு அவங்க நினைக்கல. அவனுடைய வார்த்தையை தள்ளி ஆண்டவர் மேலே அவங்க நம்பினபடினால. ஹல்லேலூயா.
அந்த ராஜா சொல்றாரு, எல்லா கட்டளைகளை தள்ளி ஆண்டவரையே அவர்கள் நம்பினபடினால அவர் தூதரை அனுப்பி அவர்களை விடுவித்தார். ஹல்லேலூயா. நாம் அவரை முழுமையாய் நம்பும் பொழுது கர்த்தர் நமக்கு விடுதலை தர வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தர வல்லவராக இருக்கிறார். அந்த நம்பிக்கையில் நம்ம எல்லாம் திரும்ப திரும்ப நான் சொன்னது போல் நம்ம எல்லாரும் நம்புகிறோம். ஆனால் ஆவியானவர் நமக்கு இன்றைக்கி எனக்கு உங்களுக்கு சொல்கிற காரியம், இந்த நம்பிக்கையில் இன்னும் உறுதியாக இருக்கணும். ஏனென்றால் சில அற்புதங்கள் நமக்காக ஆண்டவர் வைத்திருக்கிறார். அதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கேற்றபடி நம்முடைய விசுவாசம் பலப்படணும், உறுதியாய் காணப்படணும். ஹல்லேலூயா. விசுவாசத்தில் உறுதியாய் காணப்பட வேண்டும். அப்போது அந்த அற்புதத்தை நிச்சயமாக நாம் பெற்றுக்கொள்வோம். யோபுடைய வாழ்க்கையில் பார்க்குறோம், எத்தனை உபத்திரம். நமக்கு ஆண்டவர் எல்லா ஆசீர்வாதங்கள் இருக்கும்போது அவரை நம்புவோம். ஆனால் கஷ்ட காலத்தில் நம்ம சோர்ந்து போயிடுவோம். ஆண்டவர் நம்மை கைவிட்டுட்டார. எல்லாரும் நல்லா இருக்காங்க, எனக்கே இந்த நிலைமை. எல்லாருக்கும் ஆசீர்வாதம், எனக்கே இந்த பிரச்சனை. எல்லாரும் சுகத்தோடு இருக்காங்க, எனக்கே இந்த பலகீனம். இப்படி அநேக நேரத்தில் நமக்கு கேள்விகள் வரலாம். அந்த நேரத்தில் நாம் எப்படி நம்புகிறோன்றதை ஆண்டவர் ஒன்று கவனிப்பார். நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய வார்த்தைகள், வாயின் வார்த்தைகள், நம்முடைய செய்கைகள், நம்முடைய கிரியைகள், நாம் மற்றவர்களோடு பேசுகிற காரியம், நாம் ஜெபிக்கிற ஜெபம், அப்படிப்பட்ட சோர்ந்து போன நேரத்தில் கூட நம்முடைய நம்பிக்கை யார் மேலே இருக்கிறது என்பதை கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் இருதயங்களை ஆராய்ந்து அறிகிற தேவன். யோபுனுடைய வாழ்க்கையில் பார்க்குற எல்லாவற்றையும் இழந்துட்டார். எல்லா பிரச்சனை. அவர் எந்த தப்பு பண்ணதா இதில் சொல்லப்படல. ஆனால் அந்த நீதிமானாக இருந்தார், அவ்வளோ இருந்தார். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, என்னுடைய மகனை பார்த்தியா, என்ன செஞ்சாலும் அவன் என் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கையை மறுதளிக்க மாட்டான். ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறார் ஆண்டவர் சாத்தானை பார்த்து, நீ என்ன வேணால் செய், என் பிள்ளை மாற மாட்டான். இன்றைக்கு நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் சொல்கிற காரியம். இத்தனை வருஷம் ஆண்டவரை நம்பி அநேக அற்புதங்கள், அடையாளங்கள் பார்த்துக்கலாம். இந்த ஒரு சின்ன பிரச்சனையினால் நம்ம சோர்ந்து போயிடுவோம், சிலர் விழுந்து போயிடுவோம், சிலர் பின்மாற்றம் அடையும், ஆலயத்துக்கு வர்றதை விட்டுருவோம், ஜபத்தை விட்டுருவோம். என்ன ஆண்டவர் தேடி என்ன பிரயோஜனம், என்ன பிரயோஜனம் சொல்லி நம்ம பின்மாற்றம் அடைகிற அநேகரை பார்க்குறோம். ஆண்டவர் எதிர்பார்க்கிறது அந்த வார்த்தையில் உறுதியாக இருக்க வேண்டும், விசுவாசத்தில் உறுதியாக இருக்க. எந்த காரியம் நடந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் யோபுக்கு நடந்தது போல் ஒன்று உண்டா? எல்லாமே இழந்துட்டான். யோபு 13:15 வாசிங்க. யோபு 13:15. அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன், ஆனாலும் என் வழிகளை அவருக்கு முன்பாக ரூபாகாரம் பண்ணுவேன். ஆமென். அவர் என்னை கொன்று போட்டாலும், எல்லாமே போச்சு, எல்லாமே இழந்துட்டார். எல்லாம் அவருக்கு என்னென்ன ஆசீர்வாதம் இருந்தோ, சரீரத்தில் பலகீனம், என்னென்ன சொல்ல முடியுமோ எல்லா உபத்திரமும் அவருக்கு வந்தது. ஆனால் சொன்னார், என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன். அதைத்தான் ஆண்டவர் சொன்னார். ஹல்லேலூயா. அவர் ஆமென் சொல்லுவோமா? நீ என்ன செஞ்சாலும் என் பிள்ளை உறுதியாக இருப்பான். என்னுடைய வாழ்க்கை பயணத்தில் எத்தனை பாடுகள், நெருக்கங்கள், வேதனைகள் என்னுடைய வாழ்க்கையில் வந்தாலும் அவர் மேல் நாம் நம்பிக்கையாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இதுவரை இருந்ததை காட்டில் இன்னும் உறுதியாய் காணப்பட வேண்டும். ஏனென்றால் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய வல்லவர். ஹல்லேலூயா. ஏனென்றால் யோபுவை இரட்டந்தனையாக ஆசீர்வதிக்க ஆண்டவர் விரும்பினார். ஹல்லேலூயா. இது சத்ருவுக்கு தெரியாது. ஆண்டவர் முன்குறித்த காரியங்கள், நம்ம வாழ்க்கையில் வைத்திருக்கிற காரியங்கள் மற்றவர்களுக்கு தெரியாது. ஏனென்றால் இந்த உபத்திரம் வந்தாலும் அதன் மேலே இரட்டந்தனையான ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் அந்த உபத்திரத்தின் மத்தியிலே நம்முடைய நம்பிக்கை எப்படி இருக்கிறது? மனுஷர் மேலே இருக்கிறதா அல்லது ஆண்டவர் மேலே முழுமையாக இருக்கிறோமா என்பதை கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கிற தேவனாக இருக்கிறார். இந்த காலவெளியில் அவரை ஒப்பு கொடுப்போமா? 2வது 3 5வது வசனம் தொடர்ந்து வாசிப்போம். 4வது வசனத்தில் முதலாவது பார்த்தோம், அவருடைய கான்ஃபிடென்ட் ஆன் லார்ட், அதாவது அவருடைய கான்ஃபிடென்ட், அவர் நம்பிக்கை. தாவீதுக்கு ஆண்டவர் மேலே இருந்த நம்பிக்கை ஃபர்ஸ்ட் கான்ஃபிடென்ட். 2வது அவருடைய கமிட்மெண்ட் டு த லார்ட். அதே 27:4 வாசிங்க. கர்த்தரிடத்தில் ஒன்றே நான் கேட்டேன், அதே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயத்திலே தங்கியிருப்பதையே நான் நாடுவேன். அதை எதை நம்ம தேடுறோம் அப்படிங்கிறது முக்கியம்.
தேடுறதுல அவர் ஒரு கமிட்மெண்ட்டோடு இருந்தார். ஹல்லேலூயா. எந்த ஒரு விஷயம் ஆனாலும், எந்த ஒரு போரானாலும் முதல்ல தாவீது செய்கிற காரியம் ஆண்டவரிடத்தில் விசாரித்தான் என்று சொல்லப்பட்டு. ஹல்லேலூயா. எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் ஆண்டவரிடத்தில் முதல்ல விசாரித்து அவரை தேடுகிற ஒரு எண்ணம். ஹல்லேலூயா. அவருடைய வாழ்க்கையில் அவரை மாத்திரம் நான் நம்பி இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, பார்க்குறான், அவன் கர்த்தரை தேடுகிறவனாய் காணப்பட்டான், கர்த்தருடைய சமூகத்தை நாடுகிறவனாய். இன்றைக்கு ஆலயத்தில் வந்திருக்கிற நாம் ஒவ்வொருவரும் அவருடைய சமூகத்தை தேடி வந்திருக்கிறோம். அதன் பலனை நிச்சயம் பெற்றுக்கொள்ளும். ஹல்லேலூயா. எனவே இங்கே பார்க்குறோம், அவரை தேடி வந்தான்னு பார்க்குறோம். அதே போல் 84ஆம் சங்கீதம் 1-2 வசனங்களை நாம் வாசிக்கிறோம். இன்பமானவைகள் என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் தவனமுமாய் இருக்கிறது. என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தமிடுகிறது. ஆமென். ஹல்லேலூயா. என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்கள் மேலே வாஞ்சையாக இருக்கிற அவரை தேடுகிற ஒரு வாழ்க்கையாய் காணப்பட வேண்டும். எரேமியா 17:8 கூட வாசிக்கிறோம், கர்த்தருடைய சமூகத்தை நாடுகிறவர்களாய் காணப்பட்டோம். ஹல்லேலூயா. எரேமியா 17:8 வாசி. அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்தில் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதுமாய் காணப்பட்டான். ஹல்லேலூயா. நாம் எங்கே நாட்டப்பட்டிருக்கிறோன்றது ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. இதே நேரத்தில் உலக பிரகாரமாய் சுற்றிருக்கிறவங்களுக்கு அவங்களுடைய நம்பிக்கை எப்படி வேணா இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் அவர்கள் செழித்திருப்பார்கள். ஹல்லேலூயா. உலக பிரகாரமாய் பார்ப்பதற்கு அப்படி இருக்காமல் இருக்கலாம். ஆனால் நித்தியமாய் நித்திய காலமாய் அவரோடு கூட நம்ம வாசம் பண்ணும்படியாய் அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் நம்ம எல்லாருக்கும் வைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆனால் உலகத்துக்கு தேவையானதை நிச்சயம் அவர் தருவார். ஹல்லேலூயா. ஏற்ற நேரத்தில் நமக்கு தேவையானதை அவர் தர வல்லவராக இருக்கிறார். அதை காட்டிலும் மேலான ஆசீர்வாதம் ஒவ்வொருவருக்கும் வைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஏனென்றால் அவரிடத்தில் நாட்டப்பட்டவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அடுத்ததாக பார்க்குறோம், கடைசியாக அவர் 5-6 வசனங்களை வாசிப்போம். இது அவருடைய சமூகத்தில் இருப்பதனால அவன் பெற்றுக்கொள்கிற ஆசீர்வாதம். கம்ஃபர்ட் இன் த லார்ட் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. 5-6 வசனங்கள். தீங்கு நாளிலே அவர் என்னை தம்முடைய கூடார மறைவிலே ஆமென். ஹல்லேலூயா. தீங்கு நாளிலே அவர் தம்முடைய கூடார மறைவிலே ஒளித்து வைத்து, எதற்காக ஒளித்து வைக்கிறார்னா, நம்ம விழுந்து போகாதபடி ஏற்ற நேரத்தில் கண்மணி மேலே உயர்த்த முடியாது. ராமன் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. எனக்கு ஏன் இன்னும் எனக்கு எந்த காரியமும் நடக்கலையே, நான் இப்படி இருக்கிறேனே, நான் ஜெபிக்கிறேன், இன்னும் எனக்கு பதில் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி அநேகர் யோசிக்கலாம். அதெல்லாம் கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை ஒளித்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய கரத்தில் இருக்கிறோம், அது ஞாபகம் வச்சுக்கணும். ஹல்லேலூயா. அவர் ஏனென்றால் சில காரியங்களை அனுமதித்தால் நிச்சயம் நம்ம விழுந்து போயிடுவோம். ஹல்லேலூயா. அது ஆண்டவருக்கு நல்லா தெரியும். அதனால தான் எந்த தீங்கும் வராதபடி நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறது தீங்கு நாளிலே நம்ம விழுந்து போகாது மாத்திரமல்ல, ஏற்ற நேரத்தில் நம்ம உயர்த்துவதற்கு. ஹல்லேலூயா. இங்கே பார்க்குறோம், கண்மலையின் மேலே அவர் உயர்த்தினார். சங்கீதம் 42 வாசிங்க. பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி நமது தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை அவரின் வாயிலே கொடுத்தார். அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, நம்ம எதற்காக வச்சிருக்கிறாருன்னா, ஏற்ற நேரத்தில் நம்மை உயர்த்தும்படியா. ஹல்லேலூயா. உளையான சேற்றிலிருந்து நம்மை தூக்கி எடுத்தவர் அநேக நேரங்களில், சில நேரங்களில் அவர் ஒளித்து வைத்து நம்மை பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா. தீங்கு நாளில் சத்ரு நம்மை மேற்கொள்ளாதபடி சில நேரத்தில் நம்மால் முடியாது, அவருடைய பர்வதத்தில் அவருடைய சமூகத்தில் தன்னை காத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஆலயத்துக்கு வர்றதே அவருடைய சமூகத்தில் காத்திருப்பது. ஹல்லேலூயா. ஒரு நாள் மிஸ் பண்ணிங்கன்னா கூட என்ன பண்ணோம், அப்படியே சத்ருவானவன் நுழைஞ்சிரும். அடுத்த வாரம் பரவாயில்லையே அப்படின்னு, அடுத்த வாரம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணிவிடுவான், நம்மை விட்டு சத்ருவின் கண்ணியில் விழுந்து போகாதபடி அவர் தீங்கு நாளில் நம்மை கூடார மறைவிலே
ஒழித்து வைப்பார். நமக்கு எது தீங்கு நாளுன்னு நமக்கு தெரியாது, ஆண்டவருக்கு நன்கு தெரியும். அந்த நேரத்தில் நாம் அவருடைய கரத்தில் அடங்கி இருக்கும்போது அவர் ஏற்ற நேரத்தில் நம்மை உயர்த்த வல்லவர். ஹல்லேலூயா. அவருடைய சித்தத்தின்படி நம்மை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். எனவே அவருடைய கரத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கணும். இந்த நாட்களில் நம்ம செய்ய வேண்டிய காரியம், அவரை நாம் சார்ந்திருக்க வேண்டும், அவரை நாம் தேடுகிறவர்களாய் காணப்பட வேண்டும், அவரை நாம் நாடுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். தாவீதுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் கர்த்தர் மேலே நம்பிக்கையாக இருந்தான். ஹல்லேலூயா. எல்லாவற்றிலும் அவன் கர்த்தர் நம்பினபடினால கர்த்தர் இவ்வனமாய் வைத்து அவனை ஏற்ற நேரத்தில் உயர்த்தினார். ஹல்லேலூயா. ஆடுகளை மேய்த்திருந்த தாவீதை அரசனாய் மாற்றினார். ஆனால் அந்த பாதையில் பார்த்தீங்கன்னா உடனே நடக்கலை. அபிஷேகம் பெற்றிருந்தாலும் சாமுவேல் அதுக்கு பிறகு எத்தனை போராட்டங்கள், எத்தனை பாடுகள், அது எல்லாவற்றிலும் கர்த்தரை நம்பியிருந்தான். ஹல்லேலூயா. எல்லா நெருக்கத்திலும் எல்லா நேரங்களிலும் கர்த்தரை சார்ந்திருந்தபடினால ஏற்ற நேரத்தில் அவனை உயர்த்தினார். ஹல்லேலூயா. எனவே நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் வைத்திருக்கிற திட்டங்கள், நோக்கங்களை அவர் நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்ற வல்லவர். அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்னா அவருடைய அவருடைய கரத்தில் நம்ம அடங்கி இருக்க வேண்டும். இந்த இடத்துல இருளான பாதையில் அவர் வெளிச்சமாக இருந்து அநேக சூழ்நிலையில் நம்மை விடுவித்து அவர் நமக்கு பலன் தருகிறவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவரை மாத்திரம் நாம் நம்பி இருக்க வேண்டும். அப்படி நாம் நம்பி இருக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை போராட்டங்கள், எத்தனை பாடுகள், நெருக்கங்கள் வந்திருந்தாலும் அதன் மத்தியில் நம்மை ஆசீர்வாதமாக வைத்திருப்பார். ஹல்லேலூயா. அதுதான் ஒரு நிரந்தர ஆசீர்வாதம். உலகம் கொடுக்குற ஆசீர்வாதம் எப்போ வேணால் மாறும், ஒரு நிமிஷத்தில் மாறும். வர நம்ம பார்த்தோம், எவ்வளவோ சூழ்நிலைகள் பார்த்தோம், பொருளாதார காரியங்களை பார்த்தோம், கொரோனா டைமில் பார்த்தோம், அநேக சூழ்நிலையில் எல்லா பெரிய பெரிய காரியங்கள்லாம் ஒரு நிமிஷத்தில் மாறி போகும். ஆனால் ஆண்டவரை மேலே நம்ம நம்பிக்கை வைத்திருந்தால் அது என்றும் மாறாது. ஹல்லேலூயா. அவர்கள் என்றும் அசைக்கப்படாதபடி அவர்கள் நிலைத்திருப்பார்கள் என்று பார்க்கிறோம். எனவே நம்முடைய நம்பிக்கை இந்த நாட்களில் உலகத்தை சார்ந்தில்லாதபடி, சூழ்நிலை கண்டு அஞ்சாதபடி. இன்றைக்கு பல காரியங்களை, பல நியூஸை நம்ம கேட்டுட்ருக்கலாம். ஆனால் இது எல்லாத்தையும் தூர போட்டுட்டு ஆண்டவர் நமக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாரோ அந்த வாக்குத்தத்தத்திலே நாம் உறுதியாக இருக்க வேண்டும். இன்றைக்கு வந்திருக்கிற அனைத்தோரும் யாவரும் ஆண்டவரை எதிர்பார்க்கிற காரியம், இந்த சூழ்நிலைகள்லாம் அநேக கத்தாரை குறித்தோ உலகமெங்கு நடந்து கொண்டு இருக்கிற சூழ்நிலையை கண்டோ நம்முடைய வேலையில் இருக்கிற, இப்போ பாருங்கள், இந்த 2 மாதமாக வேலையில் பல பிரச்சனைகள் சென்று கொண்டிருக்கிறது. குறிப்பாக இவ்வளோ நாளாக நடந்து கொண்டிருக்கிற கத்தார் எனர்ஜியில் பிரச்சனை போயிட்டுருக்குது. அங்கே ப்ரொடக்ஷன் இல்லாத சூழ்நிலை, இன்னும் அநேக ஸ்திரமில்லாத ஒரு நேரத்தில் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், அவர் மேல் நாம் நம்பிக்கையாக இருக்க வேண்டாம். ஹல்லேலூயா. இந்த தேசத்தை குறித்தோ நம்முடைய வாழ்க்கையிலோ எந்த சூழ்நிலைக்குள்ளே நம்ம கடந்து சென்றிருந்தாலும் கர்த்தரை நம்பி இருக்கிறோம், அந்த நம்பிக்கையில் உறுதியாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. எனவே இந்த காலவெளியில் நம்ம ஒப்பு கொடுப்போம். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் கர்த்தர் நமக்கு வெளிச்சமாக இருந்தது. தாவீதுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்கிறாரு, தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன். ஏன் சொல்கிறாருன்னா, எல்லா நேரத்திலும் அவரையே நம்பியிருந்தான். ஹல்லேலூயா. எப்போதும் அவரையே தேடினான், அவரை விசாரித்தான், தான் செல்லுகிற எந்த விடமாக இருந்தாலும். இதெல்லாம் ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் இதுவரை நாம் நம்பி இருக்கலாம், இன்னும் அவருடைய நம்பிக்கையில் உறுதியாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலை வந்தாலும் நமக்கு அநேக நேரத்தில் நல்லா இருக்கும் போது அல்ல, நமக்கு சில பாடுகள், நெருக்கங்கள் வரும்போதும், வியாதிகள் வரும்போதும், சோதனைகள் வரும்போதும், அதன் மத்தியிலும் நாம் இன்னும் உறுதியாக இருக்க வேண்டும் அப்படின்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. இன்னும் உறுதியாக இருக்க வேண்டும். அநேக நேரத்தில் சோர்ந்து போகிறோம். எனக்கே இங்கே நம்ம பேசலாம், மனுஷத்தில் நம்ம வாய்விட்டு பேசலாம். ஆனால் தனிமை நேரத்தில் நம்ம அழுது, எனக்கே ஆண்டவரே பிரச்சனை, எனக்கே இந்த பாடு, எனக்கே இந்த நெருக்கம், என்னையே கைவிட்டுட்டீர் அப்படின்னு சொல்லி அநேக நேரத்தில் சோர்ந்து போகிறோம். அந்த நேரத்தில் அவரை மாத்திரம் நம்ம சார்ந்து அவரை ஸ்தோத்திரிப்போம் என்றால் அவர் ஏற்ற நேரத்தில் நம்மை உயர்த்துவார். ஹல்லேலூயா. அவருடைய காலத்தில், அவருடைய நேரத்தில் அவர் நிச்சயம் நம்மை உயர்த்த வல்லவர். ஹல்லேலூயா. நம்மை ஆசீர்வதிக்கும்படியாகவே அவர் விரும்புகிற தேவன். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஆனாலும் அந்த பாதைக்குள்ளாக சில காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுப்பார். ஹல்லேலூயா. அதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நம்ம விசுவாசத்தில் குறைஞ்சி போயிருப்போம், சில நேரத்தில் மனுஷர்களை அதிகமாக நம்பி இருப்போம். இது எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். அவரை மாத்திரம் நாம் நம்பிக்கையாக வைத்திருக்கும் போது அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். நம் கண்களை மூடி செபிப்போம். எல்லாரும் ஒப்பு கொடுப்போமா? இந்த கால வேளையில் ஆண்டவரே, எங்களோடு கூட இடைப்பட்ட கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. தாவீதினுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே எத்தனை பாடுகள், எத்தனை நெருக்கங்கள், எத்தனை அவமானங்கள் ஆண்டவரே அப்பா அபிஷேகிக்கப்பட்டிருந்தாலும் ஆண்டவரே அரசனையில் அமராதபடி ஆண்டவரே எத்தனை காரியங்கள் ஆண்டவரே
அப்பா இந்த வருடத்தின் வாக்கு தத்தத்தில் கர்த்தர் எங்களோடு கூட பேசினீரப்பா. தனிப்பட்ட விதங்களிலும் அநேக வார்த்தையை தந்து, ஆண்டவரே உன்னை வாளாக்காமல் தலையாக்கவே, நீயோ கீழாகாமல் மேலாவாய் என்று சொல்லி எங்களை ஆசீர்வதித்த தேவன், வாக்கு தத்தங்களை தந்த தேவன், உடன்படிக்கை செய்த தேவன் ஆண்டவரே. ஆனாலும் தகப்பனே, வருகிற கடந்து வந்துகிற பாதைகளில் நாங்கள் பார்க்கிறோம் எத்தனையோ எதிர்மறையான சூழ்நிலைகள், பாடுகள், நெருக்கங்கள். ஆண்டவரே இந்த வேளையில் தகப்பனே, ஆண்டவரே ஒருவேளை எங்கள் அப்பா இந்த வேளையில் நாங்கள் அப்பா அவிசுவாசமாய் நாங்கள் பேசியிருந்தால், நம்பிக்கையற்ற வார்த்தைகளை நாங்கள் பேசியிருந்தால், அன்று சீஷர்கள் கூட பார்க்குறோம் அநேக நேரத்தில் ஆண்டவர் மரித்த பிறகு ஒரு நம்பிக்கையில்லாத வார்த்தைகளை நாங்கள் நம்பியிருந்தோம். ஆண்டவர் இப்படி போயிட்டாரேன்னு சொல்லி, ஆண்டவர் மரித்துட்டாரே என்று சொல்லி நம்பிக்கையற்ற சீஷர்களை போல இருந்தாலும் அந்த இடத்துல கர்த்தர் இறங்கி வருகிற தேவனவர். இந்த கால வேளையில் ஒருவேளை நம்பிக்கையற்று நம்ம வந்திருக்கலாம், அவருடைய வார்த்தை நமக்காக இறங்கி வருகிறது. இந்த கால வேளையில் ஆண்டவர் சொல்கிறார், என்மேல் நம்பிக்கையாக வைத்திருக்கிற மனுஷன் அவன் பாக்கியவான். எல்லா சூழ்நிலையிலும் யோபினுடைய வாழ்க்கையில் எத்தனை பாடுகள், எத்தனை நெருக்கங்கள். அவன் சொல்கிறான், என்னை கொன்று போட்டாலும், கொன்று போட்ட பிறகு நம்ம எப்படி நம்பிக்கை வைக்க முடியும்? கொன்று போட்டாலும் நான் நம்புவேன்னு சொல்கிறான். ஏனென்றால் அவனுக்கு தெரியும், நான் மரித்தாலும் அவருக்காக உயிர் தெழுவேன். ஹல்லேலூயா! நம்மை உயிர்ப்பிக்கிற ஆண்டவர் அவர். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! எனவே அவர் மேலே நம்பிக்கை வைக்கும்படியாய் இந்த கால வேளையில் நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய சிந்தையை கர்த்தர் ஆளுகை செய்ய விரும்புகிறார். எல்லாரும் ஒப்பு கொடுப்போமா? ஒருவேளை வேலை ஸ்தலத்தில் யாரையோ நம்பியிருக்கலாம், அரசாங்கத்தை நம்பியிருக்கலாம், டாக்டர்ஸை நம்பியிருக்கலாம், மெடிசனை நம்பியிருக்கலாம். இந்த கால வேளையில் இந்த காரியம் மாறினா எனக்கு நிச்சயம் கிடைக்கும், இந்த ஆட்கள் இந்த அதிகாரி மாறினா எனக்கு நிச்சயம் ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும், இந்த மனுஷன் நினைச்சா நிச்சயம் எனக்கு கிடைக்கும்னு சொல்லி ஒருவேளை சில நேரத்தில் நினச்சிருக்கலாம். இன்றைக்கு ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, நாங்கள் 100% முழுமையாக உண்மை மாத்திரம் நாங்கள் நம்பி இருக்கிற ராஜா. ஆம் தகப்பனே, எங்களுக்கு ஆண்டவரே பரத்திலிருந்து நீர் அனுமதிக்காவிட்டால் எங்களுக்கு ஒன்று சேராது ராஜா. நீர் ஆண்டவரே பரத்திலிருந்து உண்டான அந்த ஆண்டவரே ஆசீர்வாதங்களுக்காக, எங்களுக்காக வைத்திருக்கிற நன்மைகளுக்காக கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா, ஸ்தோத்திரிப்போமா? அப்பா, எங்களுக்காக நன்மையான எல்லா ஈவுக்காக, ஆண்டவரே பூரணமான எல்லா வரங்களுக்காக, உம்முடைய கரத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ள போவதற்காக எங்கள் நம்பிக்கை முழுமையாய் தகப்பனே உம்மை மாத்திரம் நாங்கள் சார்ந்திருந்தவர்களாய் நாங்கள் பெற்றுக்கொள்ள போகிறதற்காக, எப்படிப்பட்ட உஷ்ணமாய் காணப்பட்டிருந்தாலும், எத்தனை வருத்தமான காரியமாய் காணப்பட்டிருந்தாலும் நாங்கள் கனி கொடுக்கலாய் கர்த்தர் எங்களை மாற்றின கிருபைகளுக்காக, உடைய வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. நீரே எங்கள் வெளிச்சமாக இருக்கிறீரப்பா. எத்தனை இருளான பாதைகளில் நாங்கள் நடந்த போதிலும் ஆண்டவரே பொல்லாப்புக்கு நேரிடாதபடி ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை பலப்படுத்தினீரே அப்பா. ஆண்டவரே எங்களோடு கூட இருந்தீரே ஆண்டவரே. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்த போதிலும் ஆண்டவரே எந்த தீங்கு அணுகாதபடி எங்களை பாதுகாத்தீரே ராஜா. தீங்கு நாளிலே எங்களுக்கு எதிராக எத்தனையோ கண்ணிகள் வைக்கப்பட்ட போதிலும் ஆண்டவரே, எத்தனையோ சூழ்நிலைகள் காணப்பட்ட போதிலும் ஆண்டவரே எங்களை மறைத்து ஒழித்து வைத்து ஆண்டவரே ஏற்ற நேரத்தில் உயர்த்தினவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கண்மனை மேலே உயர்த்துகிற தேவன் அவர், நம்மை உயர்த்துகிற தேவன் அவர். கால்களை கால்கள் போலாக்கி உயர் தலங்களிலே நம்மை ஹல்லேலூயா உயரப்படுகிறவர், ஏறப்படுகிறவர். ஏற முடியாத எட்ட முடியாது ஹல்லேலூயா எண்ண முடியாத சூழ்நிலையில் ஆராய்ந்து முடியாத காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்ய வல்லவர். விசுவாசிக்கிறவங்க அவரை மகிமைப்படுத்துங்க. ஒரு நிமிஷம் ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் நம்முடைய வாழ்க்கையில் செய்கிறவர். ஹல்லேலூயா. நம்ம ஏற முடியாத இடங்களில், எட்டாத உயரத்தில் நம்மை நிறுத்துகிறவர். இதெல்லாம் அவரால் மாத்திரமே முடியும். ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிற ராஜா. உலையான சேற்றில் இருந்தோப்பா, பாவத்தின் பிடியில் இருந்தோம், அடிமைத்தனத்தில் இருந்தோம், இருளின் அதிகாரத்தில் இருந்தோம். ஆண்டவரே எங்களை ஆண்டவரே அப்பா நீர் எங்களை விடுதலையாக்கினீர். எங்களை அப்பா விடுதலையாக்கினீர் ராஜா. எங்களை ஆண்டவரே உயர்த்தினீர் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்னும் மகிமையான காரியங்களை எங்கள் வாழ்க்கையில் செய்யத்தக்க ஆண்டவரே ஒரு நம்பிக்கை இந்த கால வேளையில் ஒவ்வொரு இருதயத்திலையும் விசுவாசத்தை கர்த்தர் கொடுத்தபடினால உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறப்பா, எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அற்புதங்களுக்காக ஆண்டவரே அப்பா உடைய நாம மகிமைப்பட போகிறதற்காக, அநேக விண்ணப்பங்கள் சாட்சியாய் மாறப்போகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் விசுவாசத்தை பலப்படுத்தின கிருபைக்காக உமக்கு நன்றி ராஜா. உடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். துதிக்கிற மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பு ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமே செபிக்கிற நல்ல பிதாவே.